அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே தளம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம். வணக்கம் சாமி. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. ஏன் வணக்கம் சாமி சார். உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் சார். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். இது பார்த்தாச்சு சார். 298 பாத்துட்டுமா? இன்னும் இல்ல இல்ல 296 பார்த்தாச்சு சார். அதான் 296 297 பார்த்தாச்சு. இப்ப எப்படி சாமி, கண்டினியூவா இல்ல எப்படி சாமி? என்னது? ஓகே, படிங்கம்மா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாதில்லை எனும் அருட்பெரும் ஜோதி. நோவாது நோன்பு எனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை. இந்த வினாவை வள்ளலார் இறைவனிடம் கேட்டார். இறைவன் இந்த வினாவிற்கு அளித்த பதில்தான் இந்த அகவல் வரி. எந்த உலகத்திலும் தேடி பார்த்தேன், உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி எந்த ஒரு சித்தி வல்லபத்தால் மற்ற எல்லா சித்துக்களையும் இயற்ற முடியுமோ அந்த மாவல்லப சித்தை எனக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. குறிப்பு: வள்ளலாருக்கு ஈடு இணையாக எவ்வுலகிலும் யாரும் இல்லை என இறைவனே சான்று தருவது நம் பெருமானாரின் அளவற்ற பெருமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. எந்த உலகத்துல யாருமே இல்லையா? ஆமா, பாருங்க. எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாத இலை. இங்க உலகமே வரல. இதுல அடுத்து பாட்டு பாருங்க. பாட்டு நோவாது நோன்பு எனை போல் நோற்றவரும். இந்த நோவாத நோன்பு கொஞ்சம் சொல்லுங்க சாமி, எப்படி அது, என்ன அது நோவாத நோன்பு? ஆமா சார், நம்ம பண்றது உட்காந்து கண்டு உட்காந்து ஒண்ணும் பண்ணலையே. நோவுற நோன்பு எப்படி? நோவுற நோன்பு கொஞ்சம் சொல்லுங்க, கேட்போம். அதையும் மூச்சு எடுத்துக்கோ, நிறுத்திக்கோ, விடு, விட்டு இழு, இவ்வளோ அழுத்திக்கோ, விடு, கண்ணை மறைச்சு பாரு, கண்ணாடில பாரு, கண்ணை மையம் பாரு, கருவிலை பின்னால் தள்ளு, வெள்ளை உடைய காட்டு, இதெல்லாம் உடனே வருது. அதாவது இப்ப நம்ம என்னன்னாக்கா சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. என்னை போல் நோற்றவரும் எஞ்சான்றும் சாவாவரம் என்னை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேருருளை என்னை போல் ஏற்றவரும் எவ்வுலகீர் யார் உலர் நீ சற்றே அறை. ஓ, இவரு கேக்குறாங்களா? அவர் கேட்டாரு, இவங்க கேக்குறாங்க. அதாவது எந்த உலகத்துல யாரு இருக்காங்க? இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படியே பொறுமையா பேசுற மாதிரி இருக்கு. விளக்கம் கேட்கிறாரு. வேற அதாவது வேற எந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களா சொல்லுவா. விளக்கம் கேட்கிறாரு, எல்லாம் தெரியும். இப்ப நம்ம சாமி இங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டு சொல்றது என்ன மாதிரி யாரு இருக்காங்களா இங்க உலகத்துல சொல்றது. இப்ப இவங்க பாருங்க பல உலகத்தை கம்பேர் பண்றாங்க, நம்ம சின்னதா அடுத்த ஒண்ணு கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வினாவை வள்ளலார் இறைவனிடம் கேட்டார். இறைவன் இந்த வினாவிற்கு அளித்த பதில் தான் இந்த அகவல் வரி. என்ன சொல்றான்? எந்த உலகத்திலும் தேடி பார்த்தேன், உனை தவிர வேறு யாரும் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி எந்த ஒரு சித்தி வல்லபத்தால் மற்ற எல்லா சித்துக்களையும் ஏற்ற முடியுமோ அந்த மாவல்லப சித்தை எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. உதாரணத்துக்கு சாமி, இப்ப எல்லா ரூல்ஸையும் மலேசியால கண்ட்ரோல் பண்றதும் அந்த ரூல்ஸ் அவனே ஒண்ணும் பண்ண முடியாது. அது யாருனாக்கா எங்களோட மன்னர், அவங்கதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டரோ யாரும் அவங்ககிட்ட ஒண்ணும் பேச முடியாது. அவரையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் இருக்கு.
இல்ல இப்ப உதாரணத்துக்கு அந்த வல்லப சக்தியை விட்டு கொடுத்துட்டாக்க அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லா ரூல்ஸும் அவங்களுக்கு கீழே. அதே மாதிரி இப்ப இந்த வல்லப சக்தியை கொடுத்தாருக்கா ஆமா எல்லா சித்துக்களையும் தன் சுதந்திரத்தின்படி ஏற்ற முடியும். ஆமா 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 அப்படிலாம் எனக்கு சித்து கிடைச்சிச்சு வச்சுக்கல, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் சாமி? சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிப்போம். எனக்கு கொஞ்சம் திடீர்னு கொடுப்பீங்க. எனக்கு கிடைச்சிருச்சு வல்லப சித்த வல்லருக்கு வந்து தம்பி இதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்க. அந்த பையன் அவசரப்பட்டுக்கிறால. இல்ல நான் பாட்டு சும்மா இருந்துருவேன், முடிச்சுக்காது. உங்களுக்கு கொடுத்து நானே விடுவேன். ஐயா தர்மம் கிடையாதா? சாமி சாமி எல்லா சித்தியும் கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு அப்ப என்ன தேவை? நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க இன்பமாவே இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு தேவை இல்லையா? எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா? அது நீங்க வல்லாட்டு கேட்டு வாங்கிக்க, ஏன் என்ன வாங்கிக்க? நீ வாங்கி வச்சா கொஞ்சம் கூடயா? சரி ஓகே, கொடுத்துருவோம். ஊப்பாயாக்கு இல்லாத கொடுத்துருவோம். ஊப்பாயாக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுப்போம். நன்றி. பேச்சு கூட தரேன்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்னது உப்பு கூட தரேன்னு சொல்ல. பேச்சு கூட சும்மாவாவது நான் தரேங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு வாய் நான் தான் சொன்னேனே நான் சும்மா இருப்பேன்ட்டு. நான் சும்மா இருப்பேன்னு எப்படி தர முடியும்? அதான் புரியல உங்களுக்கு யாருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. என்ன சொன்னேன்? எல்லா சித்தலும் கிடைச்சிச்சுனாக்கா நான் சும்மா இருப்பேன்னு சொன்னேன். சும்மா இருக்கேன்னா நான் எப்படி செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா நான் சும்மா இருப்பேன்? ஏன் தெரியுமா சாமி? இல்ல அப்படி இல்ல. வள்ளலார் வந்து நமக்கு ஒரு சீனியரு, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க எல்லாம் பாத்துக்குங்கப்பா, நாங்க செவனேன்னு அக்கடான்னு இப்ப என்ன சித்து கிடைச்சோ அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். சித்து வேணும் ஐயா, மன்னிக்கணும் ஐயா. இதே மாதிரி வல்லார் இதே மாதிரி நீங்க அருப்பறிஞ்சதுக்கிட்டே கேட்டுக்கோங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி விட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாரு வல்லாரா? வல்லார் அப்படி செய்ய மாட்டாரு. எனக்கே கொடுத்தாருதாங்க, மூப்பாயை கொடுக்க மாட்டாரா? கருணை தானே முக்கியம். பேஸ் வந்து கருணை இல்ல, கம்பேஷன் தானே. நான் வல்லாட்டு சொல்லிடுவேன், மூப்பாயா உங்களோட நாளா கேட்டுட்டு இருக்காரு, நீங்க கொடுத்துருங்க பாத்து அவருக்கு. இல்ல நான் கேட்பேன், நான் கொடுக்கலாமான்ட்டு. சிவாஸ் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட அடைஞ்சாச்சு கேட்டாங்க, சிவாஸ் பண்றீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், வல்லார் அடைஞ்சிட்டாரு தானே, ஏன் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கல சொல்லுங்க? ஏதோ ஒரு சாமி அது வாங்கின பிறகு நான் முடிவு எடுக்கிறேன். என்ன உங்களோட அக்கௌண்ட் புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் நான் முடிவு எடுப்பேன். ஐயா நீங்க ஈக்குவேஷன் படி பாத்தீங்கன்னா நீங்க ஆகிட்டீங்கன்னா ஐயா வல்லார் மாதிரி நீங்களும் ஆயிட்டீங்க, அவரும் நீங்களும் ஈக்குவல் ஆயிடுவீங்க. நீங்க எப்படி அவர்கிட்ட? நான் அவருக்கு நான் ஈக்குவல வல்லப சித்து மட்டும் தான் கிடைச்சிருக்குன்ற. சித்து செய்ய முடியாது. சொல்றேன் வல்லப சித்து எல்லாம் கிடைச்சிருச்சுனாக்கா, இப்ப வல்லப சித்து கிடைச்சுனா சாமி கடைசி நிலையா அது? ஆமா. ஓ சாமி, நான் சும்மா ஒரு சித்து கிடைச்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாமி. இப்ப வல்லப சித்து எல்லாம் செய்ய முடியும்னா அது கடைசி நிலையா? அப்ப கொடுத்துடலாம் சாமி. அப்ப கடைசி நிலைனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன அள்ளி கொடுக்க வேண்டியதா? எல்லாத்துக்கும் அள்ளி தெளிச்சு விட வேண்டியதா? நான் கூட நினைச்சேன் வல்லப சித்தினே எது இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் பல லெவல் எல்லாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இதுதான் லாஸா? அப்ப சாமி கேட்கவே வேண்டாம். ஐயா உங்ககிட்ட என்ன இருந்தாலும் நீங்க கொடுக்கணும் ஐயா. இல்ல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேனாக்கா, இது வல்லப சித்து மட்டும் தான் செய்ய முடியும், மத்ததெல்லாம் முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா சித்தையும் செய்ய முடியும், அப்ப கடைசி நிலையா அது? சாமி அது கொஞ்சம் ஓவரான ஆசைதான். நான் கூட ஏதோ ஒரு சித்து செய்ய முடியும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைங்க கடலாட்டி. அதுக்கு எப்படிப்பட்ட பக்குவம், மனநிலை எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்? எப்பா எல்லாம் நம்மளதான் இருக்கு, வந்துருவோம், நீ வந்துடலாம். அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்? வேற ஒண்ணும் பார்க்க வேண்டாம், மாயையோட கழுத்து எடுத்தாலே போதும். அது கழுத்து தான் எங்க இருக்குன்னு கேக்குறேன், சொல்ல மாட்டீங்க. எதை வச்சு அறுக்குறதுனாக்கா அதையும் சொல்ல மாட்டீங்க. தடவி பார்த்தாலும் கழுத்து எங்க இருக்குன்னே தெரியல. சவே கொண்டு போறேன் படிங்க.
குடும்ப விவரம் படிங்க. அத படிச்சாக்க அடி வைத்து கலக்குது. நீங்க வேறயா சாமி? அதுல ஒரு குடும்பமா இருந்து வேலை பாக்குறாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ஒத்தாளு எப்படி இவங்களை எதிர்த்து போடுறேன்? ஐயோ, என் சாமி பசங்களை இப்ப சாமி இங்க பாருங்க, உலகத்துல உள்ள குடும்பத்துல உள்ள சேட்டையே என்னால தாக்க முடியல. இதுல வேற குடும்ப கோரம் வேறயா சாமி? ஒரு வைஃப் வச்சுக்கிட்டே நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கு. இதுல வேற நான் ரெண்டு, எத்தனை வைஃப் சாமி? 2 3 4 வைஃப். இதனாலதான் இஸ்லாத்துல 4 வைஃப் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களோ? என்ன சொல்றேன் இல்ல, அதாவது ஒரு வைஃப் வச்சுக்கிட்டே நம்ம பாடுற பாடு பாடாத பாடா இருக்கு. 4 வைஃப், அது வேற நமக்குள்ளே இருந்து அவங்க எப்ப வேலை பாக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கே தெரியல. அதோட விட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க சொந்தக்காரங்க எல்லாம் மன்னிக்கணும் ஐயா. 1 இருந்துச்சுன்னா நீங்க அதை அவங்கள பாத்துக்கணும். 4 இருந்தா அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிப்பாங்க. அதனால நீங்க தப்பிச்சிருவீங்க. எங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. ஓகே, அடுத்து படிங்க. நவையிலா உள்ளத்தில் நாடிய அவையெல்லாம் அழிக்கும் அருட்பெரும் ஜோதி. எந்த உள்ளமானது ஆசைகளை அடியோടെ அறுத்து நிராசை எனும் படியில் நிற்கிறதோ, அந்த உள்ளம் எதை எதை நாடுகின்றதோ அவற்றையெல்லாம் அழிக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இந்த பாட்டுக்கு இல்லைங்க, இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு எனக்கு. என்னது எனக்கு புரியல. இங்க பாருங்க சாமி, எந்த உள்ளமானது ஆசைகளை அடியோட அறுத்து நிராசை என்னும் படியில் நிற்கிறது, அந்த உள்ளம் எதையெல்லாம் நாடுகின்றது. அதான் ஆசையை அறுத்துருச்சு, அப்புறம் என்னத்த நாட போகுது? அது உலகாசை அடி நிற்கிறது. உலகாசை சரி, நிராசை நிராசை உலகம்தான். அருள் அது வந்து மேல நாடுறது வந்து அருள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அந்த உள்ளம் எதை திரும்பி போட்டீங்க, அதான் திரும்பி இருக்கேன். சரி, நிராசை கொண்டோர் உள்ளம் தனக்கென ஒன்றையும் விரும்பாது, அதாவது அகப்பற்று நீங்கி இருக்கும். அதே நேரத்தில் பிற ஜீவன்களின் துன்பங்கள் நீங்கவும் அவைகள் மகிழ்வுடன் வாழவும் விரும்பும். அது புறப்பற்று. அதாவது நிராசை கொண்டோர் மனதிலே அகப்பற்று தனக்கென இருக்காது, ஆனால் புறப்பற்று மற்றவருக்காக இருக்கும். அகப்பற்று அறுத்தோர் பிற ஜீவன்களின் துயர் துடைக்க விரும்பினால் அந்த விருப்பம் இறையருளால் கைகூடும். நிராசை கொண்ட வள்ளலார் அகப்பற்றை அறுத்தார், புறப்பற்றை அறுக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்ற அறுத்தவர் வாழ்த்தும் அனாளர் சிறப்புற்ற மங்கையர் தம்மோடும் நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே, புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றதென்கின்றார் என்னடி அம்மா, என்கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. ஓகே, புரிஞ்சு. ஓ, அப்ப சாமி, அப்ப நான் சொன்னது சரிதான். அப்ப அந்த சித்துக்கள் எல்லாம் கிடைச்சுனாக்கா எல்லாருக்கும் நன்மை தான் செய்வேன் சாமி. பாப்பு சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஏதாச்சும் மாத்த முடியுமா? இந்த கிருமாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாத்த முடியுமான்னு பார்க்க வேண்டியதான். மாத்தணும், செய்ய அடைஞ்சு செய்யுங்க. இந்த சிஸ்டம் சரியா இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நாளா பல ஜென்மமா வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் திருந்த பாடு கிடையாது. எத்தனை வாட்டிதான் பட்டாலும் திருந்துற பாடு கிடையாது. அதான் சார், நீ அடைஞ்சிட்டு மாத்தி எல்லாம் கொடுங்க. கேட்டேன்னா வல்லார் சொல்லுவாரு, டேய் நீ சிஸ்டமே மாத்திரியா, உனக்கு இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அவர் சந்தோஷப்படுவார். சரி, எந்த உள்ளமானது ஆசைகளை அடியோடு அறுத்து, அதாவது சாமி என்ன ஆசைனாக்கா தனக்குன்னு உள்ள ஆசை. சரியா சாமி? பண்ணணும் அத அன்னைக்கு நம்ம பார்த்தோமே சாமி. எனக்கு இதுலயும் ஆசை இல்ல, சாவும் ஆசை இல்ல, வாழவும் ஆசை இல்ல. அப்புறம் என்னது சாமி, மற்றவர்லாம் பெரியவர் என பாராட்டுறதுக்கும் ஆசை இல்ல, சித்துகள் செய்யவும் ஆசை இல்ல, அது இல்ல இது இல்லை. தனக்காக விருப்பப்பட்டு ஒரு ஆசை கிடையாது. ஆனா என்னன்னாக்கா மத்தவங்களுக்காக அவங்களுக்கு ஆசை இருக்கு, மத்தவங்க நல்லா இருக்கணும். என்னமோ ஒரு
பிறர் பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல. என்ன சாமி இப்படி ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி பிள்ளைப்பா இருக்கு. பிள்ளை பெறலப்போ அப்படி இருக்கா பாட்டு? இருக்கு பிள்ளை பெறலுங்க. எங்கேயோ கடந்து ஒரு மூலையில இருந்து வெளியாகுது. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இதை வந்து முடிப்பான், அப்புறம் பிள்ளை போய் எடுப்பான். அப்புறம் அந்த உள்ளம் எதை எதை நாடுகின்றதோ அவற்றையெல்லாம் அளிக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆமா சாமி, இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பற்றும் இல்லைனாக்கா அவன் நிம்மதியா தானே இருக்க போறான். இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா சாமி, நமக்கே இருக்கு. நம்ம இது மேல பற்ற வச்சுக்கிட்டு அது மேல பற்ற வச்சுக்கிட்டு இது இது அது இதுன்ட்டு நம்ம தானே போட்டு அழுத்திக்கிட்டு கிடக்குறோம். ஆமா அவங்க அவங்க வந்து எதுலயும் பற்று இல்ல, அறிவாளிங்க பற்று இல்லாம இருக்காங்க. முட்டா பயலுக நாங்கெல்லாம் வந்து பற்றோட வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கோம். அதேதான். வெளிய பற்று இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சுனாக்கா நம்மளுக்கும் பாதிக்குது, இல்ல அவங்க ஏதாச்சும் பண்ணுனாங்கன்னா நம்மளுக்கும் பாதிக்குது. ஆமா 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 சார், அதேதான் இதுக்கெல்லாம் காரணமே பற்றுதான். அதேதான். இன்னைக்கு நான் ஒரு பற்றை பத்தி ஒரு விஷயம் படிச்சேன், அப்புறம் நான் ஷேர் பண்றேன். சொல்லுங்க. இப்ப எல்லாம் அப்புறம் ஷேர் பண்ற கடைசியா நேரம் இருந்தா பாப்போம். நிறைய படிக்கிறாங்க அப்பப்ப. அப்புறம் வேற என்ன வேலை? இப்ப எனக்கு வேலையே இல்ல, நானே வீட்டுல சும்மா இருக்கேன், அப்புறம் படிக்க வேண்டியதான். நிறைய வேலை இப்ப பிள்ளைங்க பாக்குறதுதான் வேலை. நான் எங்க வேலைக்கு போறேன்? என்ன வேலை விட்டு நிப்பாட்டீங்களே. இது ஒரு கேள்வியா சாமி உங்களுக்கு? இது ஒரு கேள்வி. சரி வாங்க. அந்த உள்ளம் எதை எதை நாடுகின்றதோ அவற்றையெல்லாம் அளிக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நிராசை கொண்டோர் உள்ளம் தனக்கென ஒன்றையும் விரும்பாது. சரி, தனக்காக எதையும் செஞ்சுக்க மாட்டாங்க. சரியா சாமி? இப்ப உதாரணத்துக்கு இப்ப வல்லார் வந்து நீங்களாம் என்ன வணங்குங்கடா அப்படின்னு அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. எதிர்பார்த்தாலும் சரி பார்க்காது அவர் ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டாரு. அதாவது அகப்பற்று நீங்கி இருக்கும். அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். வேணான்னு சொன்னா நம்ம கேட்கவா போறோம்? அதே நேரத்தில் பிற ஜீவன் அது சொல்லிவிட்டு என்னை அடுத்தடுத்து கண்டால் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதை யாரு சொல்ல சொன்னது அப்படின்னு திருப்பி அவர்கிட்ட போட வேண்டியது. அடுத்தடுத்து கண்டால்னா உங்களை வணங்கிதான் ஆகணும், வேற வழி எங்களுக்கு என்ன இருக்கு? அதே நேரத்தில் பிற ஜீவன்களின் துன்பங்களை நீக்கவும் அவைகள் மகிழ்வுடன் வாழவும் விரும்பும். அது புறப்பற்று. அதாவது நிராசை கொண்டோர் மனதிலே அகப்பற்று தனக்கென இருக்காது, ஆனால் புறப்பற்று மற்றவர்க்காக இருக்கும். அகப்பற்றறுத்தோர் பிற ஜீவன்கள் துயர் துடைக்க விரும்பினால் அந்த விருப்பம் இறையருளால் கைகூடும். அவங்க விரும்பினா நடக்கும். நம்மள விரும்பலையா? எதனால இல்ல? நான் நினைக்கிறேன் சாமி, வல்லரு கையை எடுத்தோன்னே வேண அவர் கையை இழுத்து விடுதா சரி? சரி சரி, அதோட ஒரு மாத்திரமான யோசனை பண்றாரு. இல்ல இவன் பட்டு வரட்டும் அப்படின்னு வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரா? ஐயா அப்படி பட்டு அவர் நினைக்க மாட்டாரு. அருள் செஞ்சு பண்றது எப்படி அகைன்ஸ்டா மாத்தலாமான்னு யோசனை பண்ணுவாரு. அருள் செட்டி தான் அவரோட வைஃப் ஆச்சு சாமி. அருள் வைஃபா? சாமி என்ன என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என்னது எத்தனையோ நாளிகை அருள் செட்டியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கடவுள் சொன்னாரு, நீங்க தானே சாமி சொன்னீங்க? 2.5 கடிகை என்னமோ வருமே அந்த பாட்டுல. இல்லைங்க, அப்ப அது என்ன, அது வேற கதையா? அப்ப அது அருள் செட்டியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னமோ நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள். மத்தியானமே நான் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பேன். எங்கேயாச்சும் ஒரு மூலையில ஏதாவது கிளம்பி வரும். இந்த அகப்பற்று பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சாமி. என்னென்ன அகப்பற்று, நம்ம என்ன அகப்பற்றுல அறுக்கணும்ன்ற மாதிரி வருது இல்லைங்களா? அது ஒன்று ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, புகழாசை, இந்த மாதிரி தான். வேற என்ன சாமி? சித்துக்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் சித்தை காட்டிவிட்டு எல்லாரும் என்ன பாருங்க எனக்கு எவ்வளவு சித்து இருக்கு தெரியுமா?
அதே மாதிரி இப்ப போன வரியில வந்து தேவானின் பேரருளை என் போல பெற்றவர் யார் உள்ள சற்று யாருன்னு பெருமான் கேட்கிறாரு. இப்ப நம்மளே வந்து அருள் பெற முயலக என்று சொல்றாரு. இப்ப நம்ம அருள் பெறுவதற்குன்னு பார்த்தா இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் ஜீவகாருண்யத்தின் மூலமா தான் அருள் பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஜீவகாருண்யத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் என்னென்ன நம்ம பண்ண முடியும் அதை பத்தி கையா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா இதுல நம்ம சாமி கடார் சாமி, இதுல நம்ம பார்த்தோம்னாக்கா வல்லார்கிட்ட நம்ம கத்திக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னாக்கா, அவர் புறப்பட்டுல இருந்தனால தானே தப்பிச்சாங்க. அகப்பட்டு இருந்தா மாட்டிருப்பாங்க. புறப்பட்டுனாக்கா ஜீவகாரணமா இருக்க வேண்டியதான், மத்த உயிர்கள் இன்பம் வர வைக்க வேண்டியதான். என்ன சரி சொல்றீங்க? இல்ல சார், அருள் மாத்திரம் இல்ல, ஞானசி நாலப்படத்தோட பாருங்க, திருச்சியோட அருள் பெறலாம், தாத்தா அருள் வரும். ஞானசி நாராயணப்பட்டுடுங்க, நாராயணப்பட்ட திருச்சி அருள் பெறலாம் வருவது பாருங்க. சின்ன அருள் எல்லாம் வந்து பாருங்க. கண்டதெல்லாம் மணித்தியமே கேட்டதெல்லாம் பழுது சாமி. கடைசி வரி பாருங்க. கண்டதெல்லாம் மணித்தியமே கேட்டதெல்லாம் பழுது கட்டதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே விண்டதனால் எண்ணி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடிமின் இரவாத வரம் பெறலாம் பெறலாமே. மாத்திரம் இல்ல, தாமண்ணா அருள் வரும். சிற்றம்பலத்தை எண்ணணும்னு சொல்றாரு. தாமண்ணா அருள் வரும், இங்க அருள் கிடைக்கும். மாத்திரம் அங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். அதனால நம்ம ரெண்டு பண்ணணும். அதான் என்ன பண்ணணும், இது எந்த ரெண்டு அருள் ஃபுல்லா கிடைக்கும். ஒன்று ஒன்று அருள் போயிடும். மாத்திரம் இருந்தாலும் ஃபுல்லாவாது, தாமதம் இருந்தாலும் ஃபுல்லாவாது. அதான் ஐயா சொல்றாரு, இல்லாமல் செய்கின்ற தமம் வருதம் ஜானம் பிரயோஜனம் மாயா செய்கின்ற பாருங்க. ஜானம் வேணும், தாமம் வேணும், ஒண்ணுதான் பொருந்தா வராது. நாம அப்படியே ஏமாந்து வரோம். தாம் பண்றவங்க ஜானம் பண்றதில்ல, ஜானம் தாம் பண்றது இல்லை. ரெண்டும் செய்யணும், ரெண்டும் செஞ்சதான் அருள் அடைய முடியும். இதெல்லாம் பாய்தான், அருள் வராது. ஓகேவா? இப்ப சமரச சன்மார்க்க மெய்நெறி அப்படின்றப்போ ஜீவகாருண்யம் ஃபர்ஸ்ட், அப்புறம் சிற்றம்பலத்தை நினைப்பது. ஆமா, அதில் மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே அப்படின்னு சொல்லும் போது இப்ப இறைவன் ஒருவரே அப்படிங்கறத உணர்வுதான் மெய்ப்பொருளா சாமி? ஆமா, சரிங்க. மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தேனாக்கா இன்னொன்னு சொல்லலாமா சாமி? நான் சொல்ற பாருங்க, சரியா இருக்குமா சாமி? மெய்ப்பொருள் வெளியில இல்லப்பா, உள்ளதான் இருக்கு. கண்ட இடத்துல போயிட்டு அலைஞ்சிருக்காது, சும்மா உட்காந்துரு. எப்படி? அதாவது உரைமானந்த கடந்து போ, அப்படிதான் நீ பாக்கலாம். அது எப்படி? அது முடியுமா? அதான் மெய்நெறி, அதான் உண்மையா தெரியாது. கடைபிடிச்சு அப்ப சன்மார்க்கன்றதே வந்து சாமி மெய்நெறினாக்கா இந்த உரைமானதை கடந்து போயிட்டு கடவுளை பாக்கணும்ன்றதுதான். எப்படி அப்படி சொல்லலாமா? ஆமா ஆமா, அதுதான் கேக்குறாரு. சொல்லுங்கய்யா. இல்ல சாமி சொன்னீங்களே ஜீவகாரணி பண்றதுங்க தவம் பண்றதுல, தவம் பண்றதுங்க ஜீவகாரணி பண்றதுல, அது கொஞ்சம் விளக்குங்க சாமி. என்ன விளக்கம்? ஜீவன் நிறைய பேச ஜீவனியம் போறோம், தான்லாம் வேண்டாம், அடையலாம் அப்படி பேசுறோம். தான் வேண்டாம் சமயம் வந்து தாமம் வந்து சன்மார்க்கம் இல்ல, சமயம் வேண்டாங்கிறாங்க. தாம் பண்றோம், என்ன பண்றோம், ஜீவனியம் வேண்டாம், தாம் பண்ணா போறோம் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் முழுச பண்றது இல்லை. அதுல பாதி இதுல பாரு. ஆமா சார், ஜீவனம் பண்ண சார், ஜீவனம் பண்ணாக்கா மனம் இழகும், மனம் கரையும், மனம் இழகும், மனம் கூடும், தாமன்னா கூடும், இல்லை தவத்தக்கூடாது. தவத்துக்கு வந்து ஜீவகாரண்யம், பக்தி, ஒழுக்கம், இது மூணும் வந்து பேசிக் பவுண்டேஷன் மாதிரி. மூணு வச்சுன்னு தாமம் பண்ணாதான் மனம் அடங்கும், இங்க தாத்துல அருள் பெற முடியும். அதே மாதிரி தாமதம் வச்சு என்ன சொல்றாரு ஐயா, ஜீவனம் இல்லாமல் செய்கின்ற தவம், விரதம், தியானம், பூஜை இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால ஜீவன் இல்லாமல் கிடையாது, தவம் பண்ணக்கூடாது. அதனால தவம் விட்டுறக்கூடாது. ஜீவனம் வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும், தவம் வேணும். மங்காலம் இருந்தால் தான் சார் ஜெயிக்க முடியும். இது ஏன்னா ஒன்று வச்சு விட்டோம்னா ஜெயிக்க முடியாது சார். இது வரைக்கும் வந்து ஐயா வந்து 250 வருஷம் ஆச்சு தெரு கொடுத்து. ஏன் யாரும் ஆடையிலன்னு சொன்னா,
இதெல்லாம் நம்ம இப்ப சரியா புரிஞ்சா பண்ண முடியாது. ஒண்ணு. இன்னொரு காரணம் அந்த ஒழுக்கம் தான் வரல. ஐயா கோவத்தை விடுங்கிறாரு. தாமண்ணி கொஞ்சம் விளக்கணும். வந்து அழிஞ்சு விடும். தாவத்தை எடுக்க செலுத்தி வச்சிருந்தாரு. இந்த யாரை கோவத்தை ஒழிக்கவே இல்லை. எல்லாரும் கோச்சுக்கிறாங்க. நாமளும் கோச்சுக்கிறாங்க. கோவம் மட்டும் இல்லாம சில நேரத்துல சாமி இப்ப செஞ்ச உஷ்ணத்தை பாதுகாத்துக்கணும், அதை கை கொடுக்க கூடாது. இந்த மாதிரி மட்டும் இந்த குட்டி குட்டி இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி உலகில் இருக்கும்போது அதுலயே நம்ம தோத்து போயிடலாம் சாமி. அதான் சொல்றேன், தோத்துல எதுவும் பண்றது இல்லை. இப்ப இதுக்கு என்னச்சும் ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கா சாமி? இப்ப தவம் இப்ப இருக்கிறது நம்மளுக்கு 24 hours, அதுல தூக்கம் போய் இதெல்லாம் கழிச்சு போனா அதுலயே நம்ம தவத்து நேரம் பாருங்க. தவத்துக்கு 7 மணி நேரம் சொல்லுங்க சாமி. நான் வந்து 7 மார்னிங் 4 to 6 கூட பண்ணணும். அப்புறம் 8 ல இருந்து 8:30 வரைக்கும் 2. மத்தியானம் 12 மணில இருந்து 12 வரைக்கும். சரி சாமி. அதெல்லாம் 3 ஆச்சா? ஆமா சாமி. அந்த 6 வேளை பூஜை 4 hours. 4, 8, 12, 4, 8, 12. அதுல எல்லாம் இப்ப காலையில மட்டும்தான் லாங் ஹவர், அந்த 2 ஹவருக்குள்ள சாமி சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு மிச்சதெல்லாம் 1/2 மணி நேரம் செய்யறது சொல்றீங்க சாமி. அது தியானமா இருக்கலாமா தவமா இருக்கலாமா சாமி? ஏன்னா காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கு சாமி. பட் மத்த நேரத்துல லஞ்ச் டைம்ல டீ டைம்ல செய்யும் போது சரியான டிஸ்டர்பன்ஸா தானே இருக்குது. அந்த டைம்ல மனம் ஒரு ஈஸியா அடங்க மாட்டதுல. கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆச்சு நான் அடங்கிடும். முதல்ல கஷ்டமா இருக்கும். மனம் சரியா வந்துடும். அதெல்லாம் மத்தியானம் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்போ ஆபீஸ் ஆளுங்கிட்ட பேசி இருப்போம். அதனால சரி 12 அப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்பெல்லாம் பண்ண முடியாது. திருமணம் கேம் மலேசியாங்கல்ல முஸ்லிம் என்ன பண்றா 2 மணிக்கு அந்த டைமுக்கு எங்க காடி நிறுத்தியில பண்றா பத்தியா? ஆமா சாமி. நீங்க என்ன பண்றீங்களா? இப்ப லைட்ல பண்ணா கூட டைம் வந்து 50 வச்சு உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா, சில பேர் எக்ஸ்ட்ரீமா ரோட்ல பாய போட்டு உட்காந்துறாங்க சாமி. நாம என்ன பண்றோம்? நம்ம டைம் இல்லை அது இல்லை அப்படிங்கிறோம். தப்பு. உறுதி இல்லை நமக்கு. அவங்க உறுதி இருக்காங்க. அவனோட துள்ள விட்டு உட்காந்துருவான். ஏன் பார்க்கறான் யாரும் அதெல்லாம் வேலையே கிடையாது. ரோட்ல நிறுத்திட்டு அப்படியே போடுறாங்க சார். அது உங்க நாட்டுல ரோட்ல இருக்க தப்பே கிடையாது. கண்டுக்க மாட்டானுங்க. கிடையாது. அது டைம் ரோடு நிறுத்தலாம். அதனால அது மாதிரி நிறுத்தலாம். நீ நம்ம டைம் நிறுத்தணும். டைம் இல்லை வேலை பிஸியா இருக்கும் வரீங்க கிடையாது. ஸ்டாப் பண்ணுங்க. உடம்பு உயிர் போச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஃபுல் டைமா கடவுளுக்கு அசைன் பண்ணிரணும். ஃபுல் டைம் இதெல்லாம் பாட்டு. ஆமா ஆமா. இல்ல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை சாமி. கடவுளுக்கு நீங்க கடவுளுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பண்ணிக்கங்க. இப்ப நீங்க செய்யறது வந்து நம்ம கடவுளுக்கு பண்றேன்னு நினைச்சீங்கன்னாக்க அங்கதான் பிரச்சனையே. இப்ப உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிறீங்க, அது நீங்க தான் பண்ணிக்கணும். கடவுள் நீங்க கடவுளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் வந்து கடவுள் ஆகுறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கடவுளுக்கு உங்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணல, நீங்க கடவுள் ஆகுறதுக்கு முயற்சி பண்றீங்க. என்ன சாமி? கடவுளுக்கு நம்மளும் கொடுத்து நம்மளும் வச்சு என்ன பண்ண போறாங்க? அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்ல சவே. ரவி என்ன ரவி அமைதியா இருக்கீங்க? என்னால் உனக்கு ஆவது ஒன்றும் இல்லை, என் தாய் நின்னால் வாழ்கின்ற எனக்கு உண்மை உரைத்தீர்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் வள்ளல் அடிமை, வள்ளலாருக்கு அடிமை. நீ அடிமையா இருந்த என்ன இல்லாட்டி என்ன? உன்னை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? உள்ளும் புறமும் குற்றமாவே இருக்க, உன்னை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதான் எனக்கு அது கேட்டாலே கடுப்பா இருக்க. வள்ளல் அடிமையா இவங்க என்னத்த பண்ண போறாங்க? வள்ளல் அடிமை. என்னதே தாசனா சும்மா இருங்க. அதே போதும். நீங்க எதை பண்றேன் அதை பண்றேன்னு பண்ணிவிட்டு ஏதாவது சேட்டைய பண்ணிவிட்டு ஏதாவது பண்றது பெருவெளிய இது பண்றேன்
அப்புறம் ஐயோ என்னது, அது பெரிய நல்லது சார். இப்போ அப்புறம் வந்து மது மாமிசத்தை இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிவிட்டு புறத்துல வேலையை பார்த்துட்டு இருக்கு. உட்காந்து அவன் அவன் பண்ணி புறை மனதை கடந்து போங்கடானாக்கா இல்லாத பிரச்சனையை தூக்கி தலையில போட்டுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ணல பாருங்க. இது சாமி வள்ளலாருக்கு தெரியாதா? அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க என்னத்த இடையில புகுந்து தலை இருக்கும்போது ஆள் என்னத்த ஆடுறது இருக்கு? உனக்கு என்ன வேலை இது? பண்ண முடியல பாருங்க. ஆரம்பிச்சாங்க, பண்ணாங்களா? வள்ளலாரே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்களே தூக்கி போட்டு போன பிறகு நீ அதுல என்ன பற்று வச்சுக்கிட்டு உழப்பிட்டு கிடக்குற? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? வள்ளலாருக்கு தெரியாதா? அது வந்து புரோஜனம் இல்லைன்னு அவங்களே தூக்கி போட்டு போயிட்டாங்க. உனக்கு எதுல என்ன பற்று? அப்ப நீ எங்க இந்த வள்ளலார் ஆகுறது? அவ்வளவுதான் கதை. போ முடியல சாமி. வள்ளலார் வந்து வள்ளலாரா இருக்காருனா ஏன்னா அவருக்கு வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து கணக்கு இல்ல, செஞ்சா பார்த்தாங்க, முடியலையா தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அது அவர் வந்து ரத்தம் பண்ணல சார். தங்க ஏற்படுத்தினாரு, சில இடத்துல போகலாம் விட்டாரு. ஒரு சாலை ஏற்படுத்தினாரு, தாராச்சு. அது நான் பண்ற சொல்லிட்டேன்டா, வந்தா படுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சபை ஏற்படுத்தினாரு, சரி வரல, கேர் பண்ண விட்டாரு. அதான் போய் அதிகிட்ட பேசுறேன். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த காலம் உருப்படல. நீ வந்து ஆரம்பிச்சது ஸ்டடி பண்ணிருக்கணும். ஆரம்பிச்சாலும் விட்டுட்டீங்க. வள்ளலாருக்கு நீங்க அறிவுரை கொடுக்குறீங்க சவே. ஆமா ஆமா சவே, அவங்க அப்படி விட்டு போனதுனாலதான் அவங்க வந்து சரி நிம்மதியா இருக்காங்க. நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டு அதை புடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கல, இன்னும் இங்கதான் இருந்திருப்பாங்க. அவங்க பாட்டு தெளிவா போய் கணக்கா மறைஞ்சிட்டாங்க. அதான் நானும் சொன்னேன், அப்போ இருக்கட்டும் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கேக்குறேன். எங்களை அவசரப்படுறேன், கொஞ்சம் குடியான்னு கேக்குறேன். என்னத்த அருளையா? அருளை கொடுங்க கேளுங்க சாமி. அருள் கொஞ்சம் கொடு. நீயே சொல்லல மடப்பையில அருளோட அலுவலகத்தோட அடைகிறேன்னு சொன்னீங்கல்ல. பரவாதான் அடக்க முடியும். நான் உட்காந்து இருந்தாலும் உட்காரனேன். நான் 3:30 மணிக்கு இருந்து 2 மணி நேரம் உட்காரனேன். இறக்கம் இல்லையா? கொஞ்சம் அருள் கொடுக்கூடாதா? அவ்வளோ அருள் வச்சு என்ன பண்ண போறேன்? இன்னொரு பாட்டு கேட்டாருல, அவர் கொடுத்தா குறையா கூட கேட்டாருல, அது மாதிரி அதே அருள் வச்சு என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் கூட இதெல்லாம் கேட்குறேன். கொஞ்சம் ஒரு மனசு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நம்ம இப்ப இந்த விசாரம் எல்லாம் பண்றோம்ல, இதுல முக்கியமா ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம செய்ய வேண்டிய வேலையே வெளியில கிடையாது சார், உள்ளுக்குதான். முதல்ல நம்ம வந்து இந்த மனதில இருந்து வேலை பாக்குறோம்ல, அங்கதான் பிரச்சனையே. இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா, வெளியில வந்து ஜீவகாருண்யம் பண்ணோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது வந்து மனதில இருந்தா நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையா இருக்குமான்னு தெரியல. இப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்ம ஸ்டேபிள் ஆகணும். நம்மளே இங்க வந்து மனதுல ஆடிக்கிட்டு கிடக்குறோம். நம்ம ஸ்டேபிள் ஆகல. உள்ள சரி பண்ண வேண்டிய வேலை, ஏகப்பட்ட வேலை கிடக்குது சாமி. வெளியில நீ ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? வெளியே விட்டு விடாது சார். வெளியில முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் சார். சாமி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, உள்ளேயே ஆடிக்கிட்டு கிடக்குன்றேன். எனக்கே தெரியல. நான் தெரியாம நான் எங்க போயிட்டு சொல்லி கொடுக்குறது மத்தவங்களுக்கு? ஒத்தாசை இல்ல, அது ஜீவகாருண்யம் நம்ம பண்ணிதான் ஆகணும் சாமி. நான் என்ன சொல்றேன்னாக்கா, புல்லு வெளியிலேயே வேலை கிடையாதுங்கிறேன். உள்ளுக்கு நிறைய வேலை இருக்கு. அதாவது என்ன சொல்றேன் சாமி, 90% உள்ளுக்கு வேலை, 10% வெளியில இல்ல, 70% உள்ளுக்கு வேலை, 30% தான் வெளியில வேலை அப்படிங்கிறேன். அதாவது உள்ளுக்குள்ள வேலை வந்து அதிகமா இருக்கணும், வெளியில உள்ள வேலை அப்ப போக 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 நம்மளுக்கே பக்கம் வரும்போது, இப்ப வல்லாறு எப்படி செஞ்சாங்க? வெளியில புறப்பட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி நம்மளுக்கு அகப்பட்டு போச்சுனாலே புறப்பட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இதை படிக்கும் போது அப்படிதான் தோணுது. ஏன்னா நம்ம நிறைய புறப்பட்டு தானே வச்சிருக்கோம் சாமி. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், சன்மார்க்கத்தை உலகம் ஊரா பரப்பணும் அப்படி இப்படின்றோம் சாமி. நம்ம வந்து வல்லார் மாதிரி சக்தி பறிச்சுட்டோமாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா பரவிடும். அதை பக்குறது இல்ல, நம்ம போய் பரப்புட்டு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி விட்டு மனசுல இருந்து மொத்தமும் அள்ளிக்கிட்டு போயிடும். அதான் நான் என்ன சொல்றேன்னா சாமி, நமக்கு வந்து வல்லார் மாதிரி ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம சன்மார்க்கத்தை பறக்க வேண்டாம், அதே பரப்பிடும் ஆட்டோமேட்டிக்கா.
இப்ப உதாரணத்துக்கு சன்மார்க்கிகள் எல்லாமே வந்து சாமி எல்லாரும் வள்ளலாரா மாறிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா சன்மார்க்கத்தை நீங்க ஒண்ணும் பரப்ப வேண்டாம், அது தானா பரவிடும். என்ன இவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, வேற மாதிரி வேலை பாக்குறாங்க, அப்படி வராது. இல்ல சொல்றேன். இப்போ அதே ஒண்ணு சொன்னா கூட சல்மான் உடம்புல பரவி இருக்குல்ல. ஆமா. எதனால பரவி இருக்க எதனால அது அவரால் பரவி பாருங்க. பரவி இருப்பாரு உடம்புல பரவி இருக்கு. நாம தான் புரிஞ்சாம இப்ப நாம ஒன்றும் செயல்படுற மாதிரி வேஷம் போடுறோம். ஆமா சாமி, அதே அதான் நான் சொல்றேன்ல, நம்ம வந்து நம்ம மாயையில தான் இருக்கோம் சாமி. மாயையில தான் சன்மார்க்கத்துக்கு நம்ம வல்லாருக்கு தொண்டு செய்யறோம், சன்மார்க்கத்தை பரப்புறோம்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மாயையில தான் உட்கார்ந்து கிடக்குறோம். நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே சும்மா இருக்குது தான். சும்மா இருந்தாலே போதும், சன்மார்க்க தானா பரவிடும். நீங்க சும்மா இருக்காம எழுதி அதையும் பேசி வாயை விட்டு நம்ம அற்பா சரியா புரிஞ்சுக்கல. என்ன சொன்னாரு, பண்றதுக்கு பசி ஆதாரத்தை ஏழைக்கு சொன்னாரு. அது எப்படி சொன்னாரு தெரியுமா? உன் வருமானத்துல குடும்ப செலவை சிக்கனம் பண்ணி மிச்சம் பண்ணி தர்மம் பண்றான்னாரு. நாம என்ன பண்றது தெரியுமா? நான் தர்மம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், சரவணா 10,000 கொடுப்பா, செடுசேரா 10,000 கொடுப்பா, இல்ல 10,000 வாங்கி 60,000 வாங்கி 6,000 செலவு பண்றேன். அதாவது சாமி, அதாவது ஒரு புண்ணியத்தை அப்படியே அள்ளிக்கிட்டு போறாங்களா நிறைய. ஆமா, இந்த புண்ணி ஐயான்னு சொன்னாரு. இது என்ன லாபம் வர்றதுப்பா? அது தன்மை இப்ப வந்து அன்னதானம் சொல்ல தெரியுமா? அதை ஏழை கொடுன்னாரு. இவங்க என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். சாதத்தை வச்சு வெளியே வச்சு ரோட்ல போறாங்களா எல்லாரும் கொடுக்குறாங்க. அது யாரும் தான் பண்றீங்க. அது நான் மொத்தம் சொல்றேன். நான் மொத்தம் சம்பளம் சொன்னேன். சொன்னேன் நாம என்ன பண்றேன். அப்படி சார் தனி ஒரு நிமிஷம் தனிப்பட்ட பிறகு நான் வந்து பெருங்குளத்தூர்ல பிள்ளைகளை வச்சுட்டு நடத்துறாங்க, குழந்தை வச்சு ஆதரவு குழந்தை நடத்துறாங்க. நான் அவங்களதான் பண்றேன். உங்க சென்டர்ல எப்ப சாப்பாடு கொடுப்பீங்களா அதை சொல்லிட்டு. அது சரி, அது எனக்கு சம்மதம் இல்லை அது. ஆனா நான் தனிப்பட்ட நான் மட்டும் இருந்தாலும் பிறகு அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு என் சம்பளம் பென்ஷனை மிச்சம் பண்ணி மாதம் 20,000 மளிகை சாமான் வாங்கி கொடுக்க காசை விடல. காசை பேர போடுவாங்க. அந்த காசு கொடுக்காம 10 அரிசி, 10 துவரம்பருப்பு, 10 உளுத்தம் பருப்பு, 10 பயத்தம் பருப்பு, 10 கடலைப்பருப்பு, 10 எண்ணெய் வாங்கி சாயங்காலம் அதுதான் சாப்பிட நல்ல நாள் தானே வாங்கி கொடுத்துட்றேன். காசு தரதில்லை. இது என்னால தனி நான் பண்ண முடியும். சங்கத்தில் செய்யறது வந்து ரோட்ல தான் போட்டுக்கிறோம். ஆதிகாலத்துல இருந்து ரோட்ல தான் போட்டு சொல்றேன். இல்ல தம்பி, நான் நினைக்கிறேன் இந்த சத்து விசாரம் பரோபகாரம்னு சொன்னது வந்து சன்மார்க்கத்துல ஒரு பிசினஸா போச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இப்ப வந்து பாருங்க, நான் என்ன பாக்குறேன்னாக்கா எதை பார்த்தாலும் சத்து விசாரம் பரோபகாரம், சத்து விசாரம் பரோபகாரம். இப்ப இந்த சத்து விசாரம் என்னன்னாக்கா அதுல வந்து பேசுறாங்க. இதுல மீனிங்கும் தெரியாம கொஞ்சம் எது ஜெயிச்சனாலும் புரிஞ்சிக்காம என்ன செஞ்சாலும் என்ன பண்றாங்க சொல்லுங்க. பிள்ளார வணங்காத அது சத்தியாரம் இல்ல. அதான் தம்பி என்னன்னாக்கா சத்து விசாரத்துல இப்ப மண்டைய கழுவுறாங்க, பேசுறாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் வாங்க ஆகன்னு சத்து விசாரத்துல பேசி போடுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு மக்க இப்படி எல்லாம் தான் சன்மார்க்கணும், இப்படியா சரி காசை கொடு, இது பண்ணி பரோபகாரத்தை பண்ணு அப்படின்ட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியதே வந்து சாமி உள்ள வேலைதான் ஏகப்பட்ட வேலை. அதான் நான் சொன்னேன்ல, உள்ள வேலை வந்து 70% இல்ல ஒரு 80% நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குது, சும்மா இருக்குது. 90% உள்ளதான் வேலை. வெளியே வந்து நம்மளோட ஜீவகாரன் உள்ள வந்த பிறகு அதை காட்டுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதா, வேற வழி இல்ல. ஜீவகாரன் ஒட்டு தான் வேலை. ஆமா சாமி, அது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டியது, வேற ஒன்றும் கிடையாது. அது விட்டு சங்கத்தார ஓபன் பண்றாரு, ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தம்பி அதனாலதான் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன். டென்ஷனா இருக்கு சாமி, அதை வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. இப்ப நான் அதை இல்லைங்க, அது நான் எப்ப விட்டேன் சாமி, 2 வருஷம் முன்னுக்கு இருக்குமா. இப்ப உள்ள எனக்கு இப்ப என்னோட பிரச்சனைக்கு அதை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா நான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்களா சாமி. எப்படி என்னமோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க பிரவீன் ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? இப்போ இறைவன் வந்து நிர்குணத்தான், கரெக்டுங்களா? எந்த குணமும் இல்லை.
இறைவனுக்கு குணம் இல்லை, கரெக்டுங்களா? சரி. அப்படி எப்படி சொல்ல முடியும்? நிர்குணத்தான் தானே ஐயா நீ இறைவன். எப்படி நீ முடி நீ முடிங்க. நீங்க முதல்ல முடிங்கன்ற நீ சொல்லி முடிங்கயா. சரி சரி, இறைவன் நிர்குணத்தான். என்ன நான் படிச்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த குணமும் இல்லாதவன் தான் இறைவன், கரெக்டுங்களா? இப்ப வல்லார் ஐயாவும் வந்து இறைவனா ஆயிட்டாரு. அப்போ அவருக்கும் வந்து எந்த குணமும் இருக்காது. அப்போ வந்து இப்போ அவருக்கு நம்மளுக்கு ஏன் உதவணும்? அவரும் உதவாம எது கூடயும் ரியாக்ட் பண்ணாம ஒரு நியூட்ரலா தானே இருப்பாரு, நம்ம என்னதான் அவர்கிட்ட வேணாலும். இல்லைங்க பிரவீன் ஐயா, சிவகுணம் 8ன்னு பார்த்தோம், நிர்குணத்தான்றீங்க. எந்த குணமும் இல்லாதானே ஐயா இறைவனா இருக்க முடியும்? நீங்க என்னதான் கேட்டாலும் தரணும்னு இல்லையே. அப்படியா சாமி? ஐயா இந்த சிவகுணம் 8ன்னு பார்த்தோமா, அது என்ன சாமி? தன் வயத்தனாதல், இயற்கையின் பாசம் நீங்கி நிற்றல் அப்படி இருந்துச்சே. அதல் அண்ணே, நான் ஒரு கிளாஸ்ல பார்த்தேன். அது என்னன்னாக்க கடவுள் வந்து நம்மளை வந்து இந்த படைத்தல் அது முதல் 5 வழியில் புரிய வர்றாரு இல்லையா, அந்த டைம் தான் ஒரு தடுத்த நிலைக்கு வரும்போது அது குணத்தோட ஒரு வேற சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனாக்கா குணம் இல்லாம நிப்பாரா? அவருக்கு ஏன் அந்த வேலை? என்னென்னமோ கதெல்லாம் சொல்றீங்க. இல்லைங்க, அதுல பார்த்தேன் அவங்க எங்க கேட்ட நீ என்ன கதை சொல்லி, இது எங்க நீ பார்த்த? அருப்பால இருந்துச்சா? சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் கித்தாந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காத, அருட்பால இருக்கா அதை மட்டும் சொல்லு. இல்ல இதெல்லாம் வந்து மைண்ட் டைவர்ட் ஆனவங்க. சித்தாந்தம் போறோம், எங்க போக வேண்டியதானே, சன்மாதியா வரலாம். பார்த்த கிளாஸ் பேசுறாரு, கிளாஸ் வச்சிருக்காரு சித்தாந்தம். யாரு அவர்தான் பேசுறாருதான். ஐயா ஐயா தெரியல ஐயா, தெரியாம தான் கேக்குறேன். பிரவீன் ஐயா இல்ல, பிரவீன் ஐயா இல்ல, பக்கத்துல செல்வசேகரன்ல. ஆமா சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா சித்தாந்த கிளாஸ் வச்சிருக்கியா? உண்மையாவா? ஆமாங்க. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னாக்க சித்தாந்தத்தோட இது சன்மார்க்கத்தோட பேசிக் சித்தாந்தம் படிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் எடுத்தேன். சித்தாந்தம் வச்சு எப்படி முடியும் தம்பி? நீ ஏன் நீ யூனிவர்சிட்டிக்கு வந்துவிட்டு திருப்பி எனக்கு கிண்டர் கார்டுல இருந்து ஏபிசி படிக்கணும், ஏன் அப்படி போற? நீ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் சில விஷயம் தெரியாது, கத்துக்கலாம். வயசுல பக்குவம் இல்லை இன்னும், அதான் அப்படிங்கிறாங்க. ஏதோ பண்ணுங்கப்பா உங்க ஒரு சிஸ்டம், அது விடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். அப்ப சிவகோட் நிற்கணுமா என்ன சாமி? அதை வாங்க, அதை பார்ப்போம். பிரவீன் ஐயா நிற்கணும்ன்றாரு, அப்ப வல்லாருக்கும் நிற்கணுமா இருக்கணுமே அப்படின்னு கேக்குறாரு. இப்ப என்ன சொல்றீங்க அதுக்கு? இதே நிற்கணுமா இருந்தாருன்னா எப்படி சார் அருள் கொடுப்பான்? அவன் அருள் சக்தி எதுக்கு இருக்கு? இவ்வளவு நிர்வாகம் இவ்வளவு ஏன் படைச்சிருக்கான்? பூமி நிறுத்தி வச்சிருக்கான், பூமி வச்சிருக்கான், தண்ணி கொடுக்குறான், காத்து கொடுத்துருக்கான், இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கான்? இதெல்லாம் நிர்குணமா நம்ம வாழ வைக்கிறான்ல. இல்லைனாக்கா எதுவும் செய்யாம சும்மா இருப்பான்றீங்களா? அப்ப என்ன நிர்குணம் என்ன அர்த்தம்? புண்ணியோடது இவ்வளவு செஞ்சிருக்கான்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரவீன் ஐயா? நீங்க சொல்லுங்க. வள்ளலா இருக்கு, 15 பாட்டு பாருங்க. சமையெல்லாம் பறவை போச்சுரா, எல்லாம் எனக்கு செத்து போறாங்க, உண்மையானு தெரியல. நீ போய் தமிழ்நாட்டை காட்டி எல்லாம் உடலை வச்சு செஞ்சு ஆம்பளை சொல்லி அனுப்பிச்சிருக்கான்ல. பவனரி பரவியது அதனால் அந்த தள்ளி சமைங்க அவனை சொல்லி திருச்சி அனுப்பிச்சிருக்கான்ல. நிறுவனம் தான் பேச வேண்டியதானே அவன். ஐயா ஐயா அனுப்புறான், அவன் தான் அனுப்பிச்சா ஐயாவை. என்ன சொல்லி அனுப்பிச்சான்? சன்மானத்தை பரப்பு, மகன் உண்மையை சொல்லு, சன்மானத்தை சேரு, அவங்களால சேரு, ஜென்ம அடைய மாதிரி பண்ணு, வேற உத்தரவு அனுப்பிச்சிருக்கான், வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதான் இல்லை. வள்ளார் வந்து எல்லா கல்வி ஞானமும் படிக்காமே வள்ளார் அழிஞ்சாரு. இல்லை ஞானத்தை தான் சொல்லி கொடுத்தான், படிப்பெல்லாம் தான் சொல்லி கொடுத்தான். இல்லை ஒன்று எழுதுறாருல, குமாரத்தேன் ஆசை இல்லாமையே ஆம்பளை சொல்லித்தாரு, நிறுவனத்தை சொல்லி தர்றானா? சார் நிறுவனம் தாங்க அவன் ஐயா வந்து ஐயா ஞானத்தை தான் சொல்லி கொடுத்தான், படிப்பெல்லாம் ஐயா படி. அந்த நிறுவனம் யாரோ கண்டுக்காதீங்க. அவன் அருள் தரேன், அருளாளன் தரேன். அவன் வந்து இந்த வரம் கொடுப்பான். ஐயாவும் வந்து மறையத்துக்கு முன்னாடி நான் இப்ப மறைஞ்சிடுறேன், ஆனாலும் எல்லாரும் உடம்புக்குள்ளயும் புகுந்துப்பேன்னு தான் சொல்றாரு.
இல்ல சார், அப்படி சொல்லல சார், தப்பா வார்த்தை இல்ல இல்ல சார். அது தப்புயா, அது தப்பு. அது தப்பு இல்லை. அதெல்லாம் பூந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார் சார்? பூந்தா எப்படி உடம்புக்கு தின்னுட்டா இந்த மாதிரி பூந்துவாரா? எப்படி பூந்துவார்? திங்க் பண்ணி பாருங்க. பேசலாம் சார். அது அவட பூந்தாருன்னா எப்படி பூந்துவாரு சொல்லுங்க? இல்ல 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 சாமி, அவரு என் உடம்புல பூந்தாக்க நாயா இப்படி இருக்க? இல்ல அது மாதிரி இல்ல. நம்ம உடம்பு பூந்தாருன்னா எல்லாம் செத்து பண்ணலாம், பாவடி செத்து போறாரா? ஆமா இல்ல ஐயா, அப்படி சொல்லல ஐயா. ஆமா சார், அவட பூந்தாருன்னா என்ன ஆகும்? எவ்வளவு வரலாறு பூந்தாருன்னா நான் எப்படி இருப்பேன்? வரலாறு மாட்டேன். புத்தி பரவாயில்ல வச்சிருப்பேன். இப்ப நான் வச்சிருப்பேன். பிணி, மூப்பு, மரணம் எதுவும் நடக்காது. இப்ப ஐயா வரலாறு வரைஞ்சாருண்ணா உடம்புல, எப்படி பண்ண வரலாறு மாட்டேன்? அவன் நுழையில சார். யாரும் நம்ம உடனே குப்பை போடும் சார். இப்படிதான் நுழைவார் அவரு. அவர் உடம்பு இருக்காரு. அவர் உடம்பு எப்படி நுழையும்? உடம்புல இருக்காரு அவரு. உடம்புல தான் இருக்காரு சார். உடம்பு எப்படி சார் உடம்பு நுழையும்? மட்டும்தான் வரும். ஒரு உடம்பு அவர் உடம்பு வச்சிருக்காரு. உடம்பு எப்படி நல்ல உடம்பு நுழையும்? உடம்பு தனிதான் இருக்காரு. இப்போ தனிதான் இருக்காரு அவரு. செயல்படுறாருல்ல. உடம்பு எப்படி நல்ல உடம்பு நுழையும்? தேசத்துல இது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு ஐயா. இல்ல சார், பெருசா சொல்ல சார். இல்ல அது வந்து இதுயா, அந்த ஒளி வழிபாடு இருக்குல்ல, அங்க ஆரம்பிச்சு விட்டது இந்த கதை. நான் இப்ப அது நாங்க ஆராய்ச்சி பண்ணி பேசிருக்கிறோம். உடம்புல பூந்து ரொம்ப நாளைக்கு முழுக்க பேசிருக்கு கதை. ஆமா, அதை வச்சு கிழிச்சு விட்டாச்சு அது விஷயத்த. மன்னிக்கணும் ஐயா. அப்போ மன்னிக்கணும் சார். நீங்க பாருங்க. இல்ல நீங்க கேட்டது நல்லதுதான்யா, உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்குல்ல. இல்ல இல்ல அந்த சவணன் சார், அந்த 10 நம்பர் சொல்ல படிச்சுட்டாங்க. எங்க இருக்குன்னு தெரியல. ஏகப்பட்ட 500-600 வீடியோ இருக்கு. எங்க போய் தேடுறது? அதை தேடணும். இப்ப அது வந்து எங்க தெரியுமா இருக்கு? அந்த வினா விடையில இருக்கு. அது இந்த வினாதான். சரி வாங்க சார். நன்றி. நிறைய இருக்கு சார். அந்த கேட்டீங்கன்னா நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒரு எல்லா கேள்வியும் அதில் வந்துடும் சார். முடிஞ்ச அளவு எல்லா வீடியோவும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்படி பாக்காதீங்க. விளையாட ஆரம்பிச்சு அப்படியே போங்க. அப்பதான் கிளியரா வரும் உங்களுக்கு. விளையாட போட்டீங்கன்னா முதல்ல வரல என்ன அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் வரும். அப்படியே விளையாட தனியா வச்சுங்க. ஒன்று அப்படியே அப்படி பார்த்துருவாங்க. விளையாட்டை ஒன்று பார்த்தீங்கன்னா விளையாடுறதுல அருமையா இருக்கும். ஒன்று இருந்து அதை கண்டினியூ பண்ணுங்க. சரி ஐயா, நான் ஐயா உதவியே செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டு மன வருத்தம் ஆயிட்டேன். ஐயா நீங்க சார் அவர் பண்ணாம யார் சார் பண்ணுவாங்க? அவர் தான் சார் பண்ணுவாரு. அவர் மட்டும் தான் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையெல்லாம் தவிர்த்து விளக்குக மகிழ்கன் அப்படி சொல்லிவிட்டாங்க. நீங்க பண்ண மாட்டாருட்டீங்க. வல்லாரு சொல்றாரு சார். இறக்கமான உயிர் பண்ணி சொல்றாரு சார். இறக்கான என் உயிர் சொல்றாரு. அவ்வளவு அது மாதிரி இல்ல. இன்னொரு பாட்டுல எல்லாமே எனக்கு எல்லாருக்கும் தருவேன்னு பாட்டிருக்காரு. நல்லவங்கெல்லாம் கொடுக்குறாரு சார். அவர் வல்லாரு. அவர் நெருங்க அவருக்கு எப்படி வரும்? அவர் தயாரம் சார். தயாரம் இறக்கணும் சார். ஓகே சார். ஆனா வருவாரு சாமி, நம்ம உடம்புல வரலாம். அப்ப இறக்கம் முதல்ல இருக்கணும் ஐயா. அப்ப வெளியில இருந்தானே இல்ல சார். சார் பிரச்சனை உடம்பு வருவாரு. நானும் சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ள நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க? நீங்க உடம்பு சொல்றீங்க. நான் வருவாருன்றேன். உடம்புல இல்ல, நமக்குள்ள வருவாருங்கிறேன். நமக்குள்ள எப்படி மருளும் துயரும் தவிரும்படி என் மனமன்றிடை நீ வருவாய். அவைய மனதுக்குள்ள வரலாம்ல. மனசுக்குள்ள வரும். இல்லையா? இப்ப நீ வருவாய்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன சொன்ன என்னதான் வரும்? சரி வெளி எங்க வரும்? ஐயா வரும். அப்ப வெளிதான் முடிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்குள்ள முடிஞ்சுக்காது. ஐயா உருவம். அதான் ஐயா வர முடியாது. ஐயா உருவம் வருதோ இல்லையோ, எங்களுக்கு இறையோட வெளி வந்தா போதும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அது வரும் வெளியே வரும். எங்களுக்கு அதுதானே முக்கியம். இப்ப வந்து சாமி, இப்ப வல்லாரு எங்களுக்குள்ள வந்துட்டாரு, நாங்க போயிட்டு எல்லாத்துக்கிட்ட தப்படிச்சு வந்துட்டாரு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? முதல்ல இந்த மனமே இல்லாம போனிச்சு. வெளியாதானே எங்களுக்கு வேணும். அதான் சார் வெளியே வரும் சார். வல்லாரு வர மாட்டாருன்னு சொல்ல. வல்லாரு உள்ள வர மாட்டாரு. இதுல பக்கத்துல வர நமக்கு வல்லாரு வர மாட்டாரு. எனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டாரு. உள்ள இருக்கிற குப்பைய பார்த்தாரு வல்லாரு. எப்பா சாமி என்ன நான் இவ்வளவு வச்சிருக்கிறேன்.
இதுலடா எங்கடா புத்தி, எங்கடா உட்கார்றது, எங்கடா இடம் இருக்கு, இடமே கிடையாதுடா அப்படின்னு. அறிவாளர் சொல்லிருக்காருப்பா. மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல். மரப்பற்ற நெஞ்சிடைனாக்கா யாரு மறக்காம இருக்காங்களோ அவங்கள வாழ்ந்துட்டு இருப்பாரு கடவுள். சரியா? மலப்பற்றறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் அப்படின்னா மலப்பற்றதான் அப்படிதான் குடும்பம் வரும். எல்லாம் ஆணவ மாயக்கம் எல்லாத்தையும் அறுத்தணும். எல்லாத்தையும் அறுத்தவங்க. அதான் பிரச்சனை இப்ப நம்மளுக்கு. வாழ்த்தும் மணாளர்னா இவங்கதான் வாழ்த்துறாங்க. யாரா? கடவுளையா? ஆமா ஆமா. சிறப்புற்ற மங்கையர் தம்மோடும். சிறப்புற்ற மங்கை யார் இது? ஓ நம்ம, அதாவது சிறப்பா நம்பல, நம்ம இப்படி வரமாட்டோம். நம்ம சிறப்புற்ற மங்கை. நான் கிடையாது, நீங்க தான் சாமி. இல்ல நான் என்னை பத்தி எனக்கு தெரியாதா சாமி? என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் மத்தவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்றது சமி. நான் என்னை பத்தி மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் இப்படி இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன் சார். அவர் நம்ம எல்லாம் சொல்றாரு. சரி. சிறப்பற்ற மங்கையர் தம்மோடும் நான் தான் சிற்றம்பலம் பாடி. அதாவது கூட்டமா உட்காந்து தவம் பண்ணிருக்காங்களா இல்ல என்ன கதை? ஆமா 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 ஆமா. அதாவது இவரு சொல்லி கொடுத்து மத்தவங்களையும் தவம் பண்ண சொல்லி இவரும் தவம் பண்ணிருக்கிறாங்க. ஆமா ஆமா. சில குருமாரர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்கு போட்டு படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல பண்றாங்க. வித்தியாசம் பாருங்க. சிற்றம்பலம் பாடினா என்ன சாமி? தவம் தான். புறப்பற்றகற்ற தொடங்காதே பெண்ணே புலை அகப்பற்ற அறுத்தாய் நினைக்க. அது அவ்வளவு செஞ்சாங்கல்ல. அவ்வளவு பேர்ல இவர் ஒருத்தர் தான் வந்து புறப்பட்டு அகப்பற்ற அறுத்தாரு. அவங்களாம் இருக்குல்ல. அவங்க எல்லாத்தையும் இருக்குல்ல, எல்லாத்தையும் இருக்குல்ல நான் நினைக்கிறேன். தவம் பண்ணாங்க. ஆனா புறப்பட்டு வந்து வச்சுட்டு இருக்கணும், வச்சுக்கல. அகப்பற்ற இருக்கணும், அதை அறுக்கல. வல்லாரத்தர் தான் புறப்பட்டுச்சுன்னு அகப்பற்ற அறுத்தாரு. வல்லாருக்கு வந்தது. இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. இறப்பற்றது, இறப்பு உனக்கு அறுந்து போச்சு, என் கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு பிடிச்சாரு. மனசை பிடிச்சு மனதுல வந்துட்டாங்க சாமி. மனதுல இடம் பிடிச்சிட்டாங்க. ஓ இதுதான் சாமி. அவரு என் மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னு சொல்றது வந்து உலகத்துல சொல்லுவாங்கல்ல காதல்ல. அது அதோட பிரச்சனை தான். போ மனசுல இடம் பிடிச்சாருன்னா பிடிச்சது, அதோட உனக்கு பிரச்சனை முடிஞ்சது வாழ்க்கை. இப்ப நம்ம மனசுல இடம் பிடிக்க வேண்டியது யாருன்னாக்கா வள்ளலாருதான் இடம் பிடிக்கணும். நீங்க அவனையும் இவனையும் இடத்த பிடிக்க வச்சீங்கன்னாக்க அப்புறம் அவன் நம்மளுக்கு வேதனையை கொடுத்து விட்டு போயிருவாங்க. என்ன சாமி? என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மனாக்கா என் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. அதாவது மனதுல அவங்க வந்துட்டாங்க, இடம் வெளியே ஆயிடுச்சு. அதாவது மனதுல வந்து அந்த மனசு ரொம்ப ஒரே மனமா பேசல. சரியா சாமி? கொஞ்சம் நெஞ்சமா அனுபவம் சாமி, கொஞ்சம் நெஞ்சமா. போக போக இன்னும் கொடுமையா போய்கிட்டே இருக்கின்றது. ஏன்னு தெரியல. இதோட முடிச்சுக்கோ. 3+2 படிங்க. வேற யாரும் படிங்க. மகேஸ்வரிமா நன்றி. நன்றி சார். கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றன் மிக்களித்த அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, எனக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை ஒழித்து விட்டீர்கள். என்னிடம் இருந்த குற்றங்கள் அனைத்தினையும் குணமாக கொண்டு அருளினீர்கள். சித்தி வல்லபங்கள் அனைத்தினையும் அதிகமாகவே எனக்கு அளித்து விட்டீர்கள். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? முன்ன வரி பாத்தீங்க இல்லையா? அவையிலா உள்ளத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம். இதான் அவையெல்லாமா இங்க? நவையெல்லாம் நவையெல்லாம் உள்ள இல்லையா? அதான் எமது வச்சார், கூட்டு வச்ச மரம் வச்சார். கூட்டுற உதவிதான் முடியும். ஆமா. கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணங்குண்டு. அவருக்கு என்ன குற்றம் இருந்துச்சு? பெரியதான் அப்படி தலைவர் தாய் தான். ஆற்றன்னா ஆற்றலா? ஆற்றல் தான். ஆற்றல் வந்து ஈ வந்தா இந்த மாறிடும்.
ஆற்றல் மிக்களித்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எனக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை ஒழித்து விட்டீர்கள். ஓ, இங்க இறப்பற்றதென்கின்றார் என்னடி அம்மா. ஆமா. அப்ப என்னிடம் இருந்த குற்றங்கள் அனைத்தனையும் குணமாக கொண்டு அருளினீர்கள். சித்தி வல்லபங்கள் அனைத்தனையும் அதிகமாகவே எனக்கு அளித்து விட்டீர்கள். ஓ, ஆற்றல் மிக்க அளித்த நிறைய அர்த்தம். எப்படி இருக்கு கேட்க? நல்லா இருக்கு தானே அருமை. சாமி? நாம மட்டும் இப்ப வல்லார் மாதிரி ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம உலகத்துல ஒண்ணு வேண்டாம், வல்லார் மாதிரி ஆனாலே போதும், நிம்மதியா இருந்துடலாம். ஆமா தானே? ஐயா வல்லார் தெய்வமாட்டாரி அவரு போறாரு, அதான் வேலை, அதான் முடியுது, அதான் அதான் சொல்றேன், முடியும், நான் அதான் சாமி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் முடியும். அப்புறம் இல்ல அது மாதிரி ஒண்ணு அப்புறம் இல்லையா? என்ன, வல்லார் மாதிரி ஆயிட்டமாக்கா எதையும் இது பண்ண வேண்டாம், சும்மா உட்காந்துருக்கலாம், உடம்பும் கெட்டு போவாது, பிரச்சனையும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா முதல்ல இருக்கலாம். முதல்ல திங்க வேண்டாம், அதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன சாப்பிடுறது, ஏது பண்றது, எதை சமைக்கிறது, இதை அது ஈஸியா பண்ணலாம். பொருங்க நாதாரி பேர்ல பார்த்தோன்னே சாப்பாடு போயிடும். அது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். மழை ஜலம் இருக்கு. அப்பயே போயிருமா? பேர்ல பார்த்தோன்னா போயிடும். மழை கிடையாது அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. இன்டெகிரல் இருந்தால் அவுட்லெட் வரும். இன்புட் இல்ல, அப்ப அவுட்புட் கிடைக்காது. இதுக்கு ரொம்ப கிட்டதான் இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணுங்க. பன்னெண்டு போறோம், பன்னெண்டு தான் போறோம். பல பேர் வந்து நம்ம அப்படிதான் யோசிக்கணும் சாமி. அதாவது இப்ப நேர கடைசிக்கு போயிட வேண்டியதான். வல்லார் என்ன ஆனாங்களோ அதுதான் நம்ம ஆகணும், அதுதான் நம்மளோட நோக்கமே, வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா இருக்கணும், அதுதான் பிரச்சனையே. இப்ப உலகத்துல சாமி நீங்க இதையும் அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சும்மா இருக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம ஒரு பிளான் போடுறோம்னு வச்சுங்களேன். இல்லைங்க, இந்த டிட்டாச்மெண்ட் கேள்விப்பட்டீங்களா சாமி? பற்று அறுக்குறது அப்படின்ட்டு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்ப நம்ம ஒரு நோக்கம் வச்சிருக்கோம், சரியா சாமி? அதாவது இதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு குறிக்கோளா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான், குறிக்கோள் வச்சிருங்க. ஆனா அது முக்கியம் இல்லையா? அந்த குறிக்கோள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நீங்க முடிஞ்சீங்க கதை. அது அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற சிந்தனை எல்லாம் வந்துடும். அடைய முடியுமா, தடை வருமா அப்படின்னு செஞ்சுட்டு இருப்பீங்களா, அப்புறம் உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அதாவது அது அடையிறதுக்குள்ள ப்ராசஸ் இருக்குல்ல, ப்ராசஸ் சாமி. ப்ராசஸ் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? அதுல மட்டும் கவனமா இருங்க, அப்புறம் அதுக்கு தானா கிடைக்குமா. அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலையில கவனமா இருங்க. இந்த ரிசல்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான், அதுல இருந்து டிட்டாச் பண்ணிக்கீங்க. இப்ப உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு, அது வேணும், ஓகே. அது முடியுமா முடியாதெல்லாம் இல்ல, உங்களால நீங்க செய்ய வேண்டிய வேலையை முயற்சியை செய்யுங்க. அந்த ரிசல்ட் நம்ம கையில கிடையாதான். நீங்க செய்யற இந்த முயற்சியை வச்சுதான் உங்க ரிசல்ட் வருமே தவிர, ரிசல்ட் இப்படி இருக்கணும்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. இதை பத்தி நீங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க? பக்தி ஒழுக்கம் அதான் ப்ராசஸ், அதுல கவனம் வைங்க. பண்ணணும், கண்ணியம் இருக்கமா இருக்கணும், தயவா இருக்கணும், நம்ம யாரும் தொந்தரவு வரக்கூடாது, எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஐயாவை நம்பி பக்தி பண்ணணும், பக்தியில் பூர்வமா இருக்கணும், அவர் நம்பி இருக்கணும், அவர் செய்வார் நம்பிக்கையோடு இருக்கணும். ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட. இந்தியில் ஒழுக்கம், ஒழுக்கம், இது ஒழுக்கம், அம்ம ஒழுக்கம். இந்த தயவு இஞ்சி வந்துடுது, எல்லாம் தயவு இஞ்சி ஒழுக்கம் வந்துடும். தாமன்னா காரம் வந்துடும், திரும்பி தாமன்னா திரும்பி அவ்வளவுதான். பேருடைய பார்த்தோன்னா அப்பயே நல்ல சாப்பாடுலாம் போயிடும், மொத்தம் கிடையாது, 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 ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இடத்துல யாரும் பேசிட்டு இருக்கீங்க என்னையா சாமி? சாமி கேக்குதா? சொல்லுங்க சாமி. இப்பதான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்பதான் முடிச்சுட்டு அந்த காலையில உட்கார்றவங்க இதை கேட்டுக்கிட்டு இப்ப ஒரு 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். இப்ப எல்லாம் கொடுத்துட்டோம். சில பேர் 2 பேக்கெட் எல்லாம் கேட்டா கொடுத்துட்டோம். இப்ப கடைசியில் ஒருத்த அவனுக்கு சாப்பாடுல வரும் தண்ணி மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு. அவன் என்னை தட்டி கூப்பிட்டு சொல்றான், எனக்கு பசிக்குது, நீ பாரு எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போறான் சாமி. இது ரொம்ப தப்பா சாமி? இது அது அவன் வேணே
ஐயா நம்மளுக்கு ரொம்ப அண்ணன் விரயம் தான் பண்ணணும், தானம் இல்லையா ஐயா? ம். ஐயா ஐயா சொன்னது அண்ணன் விரயம் பண்ணோம்ல, தானம் கிடையாதுல்ல. ஐயா சார், நீங்க செல்வசேகரன் ஐயாவா? ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க தான் சாப்பாடு கொடுத்துன்னு சொன்னீங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை ஐயா. ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்துட்டு அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாக்கா உங்களோட சாப்பாடு அவருக்கு கிடைக்கலாம். மத்தபடிக்கு வந்து அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு இல்லை. அவரு நினைச்சா கடையில கூட சாப்பிடலாம். ஏன்னா அவர் வந்து வறுமை இருப்பாருல்ல, அது தவறு இல்லை நினைக்கிறேன் ஐயா. அரிமா இவங்க எல்லாம் வீடு இல்லாதவங்க, இங்க ரோட்ல படுத்திருக்கோங்க, ஒரு ரோட் சைடுல தான் ஆமா படுத்திருக்கோம். இல்லைங்க ஐயா, அவங்களுக்கு இன்னும் அதிகமா சாப்பாடு கிடைக்கும். ஏன் நான் இந்த தவற சொல்றேன்னு மன்னிச்சுக்கோங்க. என்னாவது நாங்க அங்க போய் சாப்பாடு கொடுத்துருக்கோம், நிறைய சாப்பாடு கிடைக்கும் அவங்களுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும். தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க எனக்கு. தொழிலாளர் வந்து அப்ப சாப்பிட சொன்னார்ல, காசு காமிச்சிடணும் அவருக்கு. காசு வாழ சாப்பிட்டு கொடுத்து காசு கொடுத்துடணும். காசை கொடுத்துருங்கயா, கூப்பிட்டு கொடுங்க. இப்ப தொழிலாளர் வந்து சாப்பாடுன்னு சொல்லி அனுப்பாங்க, காசு போய் உடனே சாப்பிட்டு கொடுத்துடணும். காசு தான் போகணும், போய் சாப்பிடணும். அது இல்லையா நான் வந்து என்னென்ன சாமி, இதே இடத்துக்கு 6:30 மணிக்கு வந்து கொடுத்தோம். சரி 70 பேர் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போயிட்டு அங்க ஒரு 80 கொடுத்துட்டு திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க கொடுப்போம். நீங்க வந்து திடீர்னு பார்த்தா பெரிய கூட்டமா இருக்கு. ஏன்னா கேட்டா எல்லாம் மலை அங்கங்க போயிட்டு வந்து எல்லாம் கேட்டவங்க எல்லாம் 2 அந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சு. திடீர்னு கடைசியா வந்து சாப்பாட்டுல வேற தண்ணி தாண்டா இருக்கு மிச்சம், அவன் தட்டி வயிறை காட்டி சொல்லிட்டு போறானே சாமி. இல்ல அவன் நீங்க வந்து அவனுக்கு சரி, அவன் வந்து ஓன் வயசு அவரை காசு கொடுத்து தர அவனுக்கு சும்மா கூடாது. அவன் காசு ஓன் வயசு அவரை கொடுத்துடணும் அவன்கிட்ட. ஆமா சாமி, அந்த நேரத்துல அவனை பார்த்துட்டு நான் அப்படியே பேனிக்கா ஜேமா நின்ட்டேன். ஒரு ஆளுக்கு இல்ல ரொம்ப சாப்பாடு போட்டீங்க, அவனுக்கு சாப்பாடு இல்ல இல்லையா அனுப்ப கூடாது. அவனுக்கு காசு தாண்டிடணும், காசு சாப்பிடுவா. சரி நான் திருப்பி போறேன் சாமி, என் மைண்ட் வேலை செஞ்சா அதான் என்னடா அது. அதாங்க அவனுக்கு கடையில வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருங்கண்ணே. அவ்வளவுதான். ஏன்னா இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுல சரவண பவன் லெபோம்பாங்களா, அங்க வந்து பெரிய கூட்டம் இருப்பாங்க. தமிழ் கூட்டம் அங்கங்க ஒரு 3 இடத்துக்கு பரவி போவாங்க. அவங்க எல்லாம் நைட்ல தான் ஒண்ணு கூடுவாங்க. 6:30 மணில இருந்து 7:30 மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காது அவங்களுக்கு. ஓகே எல்லாம் ரைட்டு, எல்லாம் ரைட்டு. கடைசி ஒருத்தன் தான் வந்தான், அனுப்பாங்க. ஆமா அவன் வந்து சொன்ன அப்படியே ஜெயமா நின்ட்டேன் சாமி. அவன் பாட்டுக்கு தண்ணியை வாங்கி நடந்து போயிட்டே இருக்கிறான். சரி அதான் ஓகே சாமி. அவ்வளவுதான். சரி சாமி. ஓகே சாமி சொல்லலாம் சாமி. அப்புறம் என்ன முடிச்சுக்கோம்? முடிச்சிடலாமா? இல்லை வேற யாரும் கேள்வி இருந்தா கேட்டுங்க, இதை முடிச்சுக்கோம். கேள்வி இல்ல, நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இது நான் வந்து என்னன்னா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னாக்கா நம்ம சத்விசாரம் வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருந்தது. என்ன சத்விசாரம் செய்யலாம்னா குணங்களை பற்றி சத்விசாரம் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்ப வள்ளலாயா சொல்லியிருக்காரு இல்லையா, நம்மளோட அடிப்படை வந்துட்டு இப்ப இது சரவண கண்டவர் சொன்னீங்க, இந்த மாதிரி நம்மளோட இலக்கை விட்டுட்டு நம்ம என்ன அது முயற்சி பண்ணணுமோ அது சரியா முயற்சி பண்ணாக்கா நம்ம இலக்கை போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டுன்னு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சன்மார்க்க இதுல வந்து நம்ம இலக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ அதோட முயற்சி வந்து நம்ம குணங்கள் வந்து சரியா இருக்கணும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில வந்துட்டு நம்ம வந்து நிறைய குணங்களால கெட்ட குணங்கள்லாம் நிறைய அடிபட்டு கொண்டு இருக்கோம் பாருங்களேன். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு சத்விசார்ல வந்து பகிர்வு பண்ணிக்கலான்னு நம்மளோட அனுபவமோ அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர முயல்கின்றோம், எப்படி வந்து வள்ளலார் கருத்தோடு நம்ம இணைத்து நம்ம வந்துட்டு அதை சரிப்படுத்தி வரோம், இல்ல மற்ற அருளாளரோட நெறிகளை எப்படி பின்பற்றி நம்மளுக்கு அதை பக்குவப்படுத்து சொல்லிட்டு நம்ம கலந்து உரையாடலாம், அது நம்ம அனுபவத்தோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு செஞ்சிருக்கோம் சார். பாருங்க நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய செஞ்சிருக்கோம். ஒரு தலை வச்சு அவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். இந்த குடும்பம் ஞானம் பாருங்க, அதெல்லாம் பயங்கரமான உரையாடல் அதெல்லாம் செஞ்சிருக்கோம், நிறைய செஞ்சிருக்கோம். ஓகே ஒரு கால் நான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஐயா. முன்னால பாத்தீங்கன்னா விளையாட்டு பாத்துங்க, விளையாட்டுல வந்து குடும்பம் அற்பார் குடும்பம் பகுதி குடும்ப வாரம்னு
ஆணவம், மாயை, கல்மம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம் எல்லாமே அது எப்படிலாம் வேலை செய்யுது, அது நம்ம எப்படி தடுக்கணும், எப்படி நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோ டிஸ்கஷன் இருக்கும். பண்ணிட்டு தான் நம்ம குணம் பண்ணாம இல்ல. ஓகே ஓகே. நிறைய இவரு பேர் ஷேர் பண்ணுன்னு சொல்றாரு சாமி. அதாவது இப்ப அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப கருமித்தனம் இருக்கு எனக்கு, இதை நீங்க எப்படி வென்றீங்க அப்படின்னு அவர் ஷேர் பண்ண சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே சொல்றேன் நீ? அதெல்லாம் பண்ணிட்டோம்ல, நம்ம எல்லாம் பாத்துருமே. இல்லையா இல்ல சாமி, அதாவது மக்களோட அனுபவம் நீங்க எப்படி, அதாவது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு இப்ப இவங்க இப்படி பண்ணிருக்காங்க, நம்ம அந்த வழியை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பாக்க போறாரு போல இருக்கு. இப்ப நேத்து கூட நானும் வந்துட்டு நம்மளும் யாரு செல்வராஜ் ஐயா அவங்களா, அவரும் வந்து ஒரு அனுபவ பகிர்வு செய்து கொண்டோம். அப்ப நம்மளுடைய அந்த கோபம்ன்ற அனுபவ பகிர்வுல இருந்து அவருக்கும் எனக்கும் சிச்சுவேஷன் தான் வேற, தவிர அந்த அனுபவம் அவருக்குள்ள அந்த கோபத்தோட அழுத்தம் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அப்ப அவர் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு. எப்படி என்ன மாதிரி அவரும் அந்த இடத்துல கோவப்பட்டிருக்காரு, ஆனா வேற வேற சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம், இப்ப கோவப்பட்டீங்க இல்லையா? ஆமாங்கய்யா, நாங்க தாண்டி வந்துட்டோம். இப்ப வந்து ஐயா நீங்க தாண்டி வந்துட்டீங்க. சின்னவங்க பேசி இதெல்லாம் அழகா பேசி கோவம் தான் வருது, ஏன் வருது, எப்படி வருது, எப்படி தடுக்க முடியும், பேசி வந்திருக்கோம். அளவுக்கு அதை கேட்டவங்க எல்லாம் பார்த்து விட்டுருப்பாங்க. சரவணம் கோவமே கிடையாது, பண்ண முடியாது. நீங்க எப்படி கிளப்பி விட்டுறாதீங்க. இல்ல நான் பேச பொய்யா? அப்போ நான் பேசுறது என்னை பத்தி எனக்கு தான் தெரியுது. நீங்க சொல்றீங்க பேசணும்ல பேசணுமா இல்லையா? பேசிட்டோம். குறைஞ்சிருக்கியா விட்ட மாதிரி இல்ல, குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன சாமி அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதை நான் கோவப்படலையே. அதான் சொல்றேன், அதான் சொன்னேன். என்னத்தை பேசி என்னத்தை பட்டுறது அதே மாதிரி நீங்க நம்மளும் அதான் பேசி முடிச்சிட்டோம். அறிவா சொல்ல வந்து இப்பதான் புத்தகம் வந்திருக்காரு. அனுபவத்தை ஷேர் பண்ண சொல்றாரு சாமி. அவரு செல்வராஜ் ஐயா கூட ஷேர் பண்ணிருப்பாரு போல இருக்கு. சரி இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு, இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு தோணுது. செய்வோம் தம்பி, செய்வோம், ஒரு நாளைக்கு பண்ணுவோம். அண்ணா கொஞ்ச நேரம் இருங்க. மூப்பா ஐயா தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. மூப்பா ஐயா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நம்ம கான்டாக்ட் பண்ண சொல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சின்ன சின்ன ஆளுங்களா இருக்கோம் இல்லையா, அந்த மெம்பர்ஸ்ல இருக்கோம் இல்லையா, நம்ம கலந்து உரையாடி நம்மளோட பகிர்வை ஷேர் பண்ணிட்டு அப்புறம் மூப்பா ஐயாலாம் என்ன சொன்னாங்க, பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சோ அப்ப அவங்க அந்த கருத்தை அந்த மாதிரி சொல்லியிருக்கும் பொழுது, இந்த அனுபவத்துல நான் அந்த கருத்தை அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது எனக்கு அது வெளிப்பட்டுச்சு, என்னால அதை வந்து சரிப்படுத்த முடிஞ்சு. அப்ப சரவணனா அந்த மாதிரி சொல்லும் பொழுது எனக்கும் அது கிளிக் ஆகும். ஓ அப்ப அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படி சொல்லிட்டு இன்னும் ஆழமா அதை வந்து புரிஞ்சு கொள்வோம். சோ அதுக்காக தான் தம்பி நீ சிம்பிளா அனுபவ பகிர்வு முடிச்சுக்கப்பா, அதான் இப்ப கன்ஃபியூஷன். அதுதான் சொன்ன அனுபவ பகிர்வு அப்படி சொல்றேன். தம்பி இவ என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, இந்த தீய குணங்களை வென்ற அனுபவ பகிர்வை செய்ய சொல்றாங்க, அவ்வளவுதான் கணக்கு. யார் பண்ண பாருங்க இப்போ யாரும் ஒண்ணு பண்ண வேண்டாம். கிளாஸ்ல அவங்க சொல்லுங்க எப்படி நீங்க உங்களோட குணங்களை நீங்க எப்படி வென்றீங்க. சாமி இப்ப இல்ல இப்ப நான் சாமி கேக்குறேன், நீங்க எப்படி கோவத்தை வெல்றீங்க சொல்லுங்க சாமி. கோவத்தை எப்படி இது பண்றீங்க? படிச்சேன் முடிஞ்சு அவ்வளவுதான். வாங்க அதான் அனுபவ பகிர்வு, அவ்வளவுதான் கதை. வாங்க முடிஞ்சு. நான் ஜெயிக்கணும்னு சொன்னா கோவத்தை விட்டு ஆரம்பம் பண்ணேன். இது வரைக்கும் யாரும் ஜெயிக்கல அப்படின்னா 5 வருஷம் ஆச்சு. ஏன் ஐயா மாதிரி யாரும் ஜெயிக்கணும்னு சொன்னா யாரும் கோவத்தை விடல. நான் வந்து சன்மானம் பண்ண சச்சனம் பண்ணும்போது அங்கெல்லாம் போய் போரா பண்ணி நிறைய பண்ணிருக்கேன். ராத்திரலாம் பண்ணி நிறைய பண்ணிருக்கோம். அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கூட கோச்சு தான் இருக்காங்க. பெரிய ஆளெல்லாம் பார்த்தேன், நல்லாலும் பேசியிருக்கேன், யாரும் கோவத்தை விடல. இப்ப ஏன் யாரும் அடையலைன்னு சொன்னா நான் கண்டுபிடிச்சு பாரு அப்படின்னாங்க, யாருமே தவம் பண்ணாங்க ஆனா கோவத்தை விடல. தவத்தை அடியும் செலுத்தி வச்சிருந்தாரு.
சில நேரம் தவன் அழிஞ்சு போறேன்னு சொல்லிட்டாரு. யாரையும் அடையில யாரும் கோவத்தோட இல்லை. ஆனா நான் நினைச்சேன் இப்ப நம்மளும் அந்த மாதிரி ஏமாந்து போக கூடாதுன்னு சொல்லி எதா இருந்தாலும் கோச்சுக்குது என்ன பண்ணி போடலாம். அதுதான் சாமி அததான் இந்த பையன் சொல்றான். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதை நாங்க பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணி நாங்க முன்னுக்கு வந்துடுறோம். அவ்வளவுதான், அனுபவத்தை செய்ய அவ்வளவுதான் சாமி. சரி, யாரு இப்ப நீ சொல்லல யாரு சொல்ல கேள்வி யார் பதில் கேட்கறாங்களா? அவங்களும் ஷேர் பண்றது ரைட்டு. யார் பண்றாங்க? நீ கேள்வி சொல்றீங்க, யாரும் கேட்கறாங்களா? கேட்டீங்க, யாரும் கேட்கறாங்களா? ஐயா நான் கேட்பேன், அடிக்கடி உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். அதுதான் விஷயம். ஒருத்தாங்க ஒரு ஆள் கேட்டுறாரு. சத்தியாருன்னா எவ்வளவு கலந்துறாங்களோ ஒரு கால் இது வந்து யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால எல்லாம் அஞ்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ரெக்கார்ட் பண்ணாம பேசிக்கோ முடிஞ்சு. அதுதான் சொல்றேன், அந்த அனுபவ பகுதி வந்து ரெக்கார்ட் பண்ணாம பேசலாம். ரெக்கார்ட் இல்ல, அப்ப மத்தவங்க புரியாது. ரெக்கார்ட் பண்ணாதான் 500, 600, 1000 பேர் புரியுது. இல்ல ஐயா, இப்ப ஐயா நீங்க பேசுறது நீங்க வந்து ஃபார்மலா பேசுறீங்க. அப்ப வந்து உலகம் மக்கள் கேட்க முடியும். அப்ப நான் வந்து பர்சனலா என்னோட விஷயம் சொல்லும் பொழுது உலக மக்களை கேட்க கூடாது. அதனால வந்து தனியா வச்சுக்கணும். அது தனியா நடக்கும், அந்த விஷயம் தனியா. ரெக்கார்ட் பண்ணா தனியா சார், ஓகேவா? அது ஓகே. ஏன்னா பர்சனலா இருக்கும். இப்ப வந்து நான் வந்து ஒரு முடிவு இருக்கேன். நீங்க ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுங்க, நான் ஓகேதான். எனக்கு நேரம் இருந்தா வரேன், இல்லன்னா முடியாது. இல்ல சரவணனை ஜாயின் பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க, இந்த ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது. நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட் இல்லைன்னா இது ஆர்கியூமெண்ட் ஷேரிங் சொல்றேன். இல்ல நீங்க 2 பேரும் பேசி முடிவு எடுத்து சொல்லுங்க, நம்ம வந்து இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஐயா இப்ப பாருங்க, நான் உங்க பாயிண்ட்ஸ்க்கே வரேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, என்ன சொன்னீங்கன்னா நிறைய அனுபவ பகிர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொன்னீங்க. எனக்கு உண்மையில அது தெரியாது ஐயா. நீங்க அனுபவத்தை பத்தி அந்த குணங்களை பத்தி பேசி எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்ப நான் இடைக்காலத்துல தான் வந்தேன். இப்ப நீங்க சொன்னோன்னே அந்த வீடியோஸை நான் தட்டி பார்ப்பேன். ஆனா அது வந்து எனக்கு ஃபாஸ்டா போகணும்னாக்கா, இப்ப வந்து சரவணன் வந்து ஜாயின் பண்றப்ப நான் கோவத்தை பத்தி வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து சரவணன் சொல்றேன், ஐயா நீ வந்து மூப்பாய இந்த வீடியோ தட்டிப்பாரு, அதை பத்தி பேசியிருப்பாரு. டக்குன்னு அது போயிட்டு நான் பார்த்து அது தெரிஞ்சு இன்னும் நான் வந்து அதுல வந்து நல்ல கவனம் செலுத்தி இன்னும் நான் கற்றுக்கொண்டு வருவேன். அது வந்து ரொம்ப வந்து எனக்கு ஃபாஸ்டா வந்து அதை பக்குவப்படுத்தும் நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கப்பா. குரூப்ல வந்து நம்ம சொல்லிடுறோம் எப்பன்ட்டு என்ன குணங்கள் சொல்லிட்டு எல்லாம் ரெடியா இருங்க. எல்லாமே வந்துட்டு அனுபவம் ஷேர் பண்றது நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்குவேன். பர்சனல் இல்லைனாக்கா கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். அப்படி பர்சனல் நீங்க ஷேர் பண்ண வேணாம் நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. நான் முதல்ல என்ன சொல்லிடுறேன்ப்பா, நான் முதல்ல சொல்றேன், நான் எந்த குணத்தையும் விடல, இதுலயும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் தான் எந்த குணம் அதனால என்கிட்ட எந்த அனுபவத்தையும் கேட்டுறாதீங்க. ஒரு பொட்டு அனுபவமும் கிடையாது என்கிட்ட. இன்னும் எல்லா குணத்திலயும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, நீங்க வேணா சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நான் கத்துக்கிட்டு நான் என்ன மாத்திக்கிறேன். அப்படிலாம் வரக்கூடாதுடா, எல்லாமே உண்மைதான். டேய் தம்பி உண்மைதான், யாராலும் போய் ஏன் நம்ப மாட்டீங்க? என்ன தம்பி வர உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க, பொய் சொன்னா நம்பிடுறாங்க. என்னதான் பண்றது தெரியல. சரி முடிச்சுக்குவோமா? இல்லைங்க கோதண்ட, நம்ம என்ன கேள்வி இருக்குன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா ஐயா, அது டைம் வேற ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் சிம்பிளா கேட்டுறேன் ஐயா. ஐயா இந்த ஒளி வடிவினாகின்னு ஐயா நிறைய இடத்துல பாடுவாங்க. இப்ப ஐயா வந்து அந்த தேகத்தை வந்து நம்ம மறைத்து கொண்டார், ஒழித்து கொண்டார் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ தனித்திரு அலங்கள்ல ஒரு 2 பாட்டு மட்டும் சொல்றேன் ஐயா. அதாவது உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலகை அருள் செய்தான் இசைந்தே திலகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து, அது ஒரு பாட்டு. இன்னொன்னு, நான் செய்த புண்ணியம் எண்ணுரைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாகி நின்றோங்குகின்றேன். இந்த லைன் தான். கோன் செய்த விச்சு ஒளி வடிவம்னு சொன்னா இப்போ ஒளிச்சு தான் ஞான தேகம். அதான் இப்ப எங்க வந்தாலும் அந்த பாட்டுல ஐயா இது மாதிரி ஒளி வடிவாகி நின்றேன் அப்படின்னாவே அது மறைத்து கொண்ட தேகம் அப்படின்னு தான் பொருள். ஆமா, அதான் பொருள். ஞான தேகம் தான் பொருள். ஒளி வடிவம்னா லைட் இல்ல, இருப்பாரு, ஒளியா இருக்காரா? கிடையாது, உடம்பு தான் இருக்காரு. ஞான தேகம் சொல்ல பாருங்க, தேகம் சொல்ற தேகத்தோட தான் இருக்காரு. தேகம் தோன்றும் சொல்ல இருக்கிறாரு, தோன்றும் சொல்ல. அது வந்து மனுஷன் சமயம் ஒரு பாட்டு பாருங்க. அதை
ஆமா ஐயா, இல்ல அது புரிஞ்சு போச்சு ஐயா. இது மற்றவங்க கேக்குறப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு தடங்கள் இல்ல இருக்கு, இல்ல அதனால. ஒண்ணும் இல்ல, உள்ள இருக்கிற ஒளி வடிவம்னா ஒளிச்சல் வடிவம் தான். சரிங்க ஐயா. ஒளிச்ச வடிவம் ஒளிஞ்சுக்கிறாரு. ரைட்டு. சொல்ற பாருங்க, வாஞ்ச நான் செய்து கொண்டேன் பாருங்க. ஆமா ஐயா, வான் செய்து கொண்டேன், நான் செய்து கொண்டேன். இந்த கேள்வி வந்து பண்ணி பேசிருக்கோம், அது பார்க்கலாம் நீங்க. சரிங்க ஐயா. ஒளி வடிதான் ஒளி ஒளிச்சல் வடிவம் தான், ஞானம் தான், மாற்றம் கிடையாது. சரிங்க ஐயா. இன்னொரு அடுத்த நாள்ல பிரியா கேளுங்க, தனி போன் பண்ணியாரு கூட சொல்றேன் உங்களுக்கு. சரி ஐயா. போன் பண்ணி நான் சொல்றேன், போன் பண்ணி சொல்றேன். இல்ல அந்த நேரத்தில் பேசுவோம், முன்னாடி ஃபோன் பண்ணி பேசுவோம். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டாக்க அதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன சாமி? அடுத்த கிளாஸ் என்ன சாமி, அடுத்த கிளாஸுக்கு யாருமே சொன்னல. நீங்க என்ன சொல்லிருக்கணும், அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுட்டு கேளுங்கப்பா எல்லாத்துக்கும். அது தனிப்பட்ட முறையில நாங்க போன்ல பேசிக்கிறாரு, அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்த கிளாஸ் ஆரம்பத்திலே இல்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த இதெல்லாம் வந்து வேற லெவல்ல போறீங்க சாமி, நீ சரியில்லை இதெல்லாம். சாமி அடுத்த ஆரம்பத்திலே சொன்னது சாமி. அந்த வயசுல பேசக்கூடாது, இந்த போன்ல பேசுறேன். எங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்களுக்கு ஒலி வடிவம்னா தெரியாது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அடிபட போறீங்க, தெரியாதா? நல்லா புரிஞ்சு சொல்லலாமா? தெரிஞ்சாக்கா நாங்க ஏன் சாமி இப்படி இருக்கோம்? புரிஞ்சு சொல்லலாமா? பொய் யாரு உண்மைதான். எவ்வளவு பேசியிருக்கோம், எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதான் எனக்கு தெரியும் பிரியா. அடுத்து நான் தெரிஞ்சது சொல்றேன் சாமி. ஒரு வாட்டி சொன்னாக்க நாங்க புரிஞ்சு சாமி, ஒரே கருத்தை திருப்பி பார்க்கும்போது வேற மாதிரி புரியுது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பாட்டி. உங்களுக்கு தெரியாது, அது எங்களோட மரமண்டைக்கு அப்படிதான் இருக்கு. சரி முடிங்க. ஆரம்பத்திலேயே முடிச்சிடும். அடுத்த ஆரம்பத்திலேயே வந்து ஒளி வடிவம் பேசுறோம். சரிங்க சாமி. கோதண்டராமன் ஐயா, அது உங்க பொறுப்பு. என்கிட்ட எனக்கு ஞாபகம் சொல்லிக்காதீங்க, நான் இருக்கிற என்னால ஞாபகம் 20 நிமிஷம் இருக்கும்போது தான் அதை கேட்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் அவரு அந்த குணங்களை பத்தி சத்விசாரம் பண்ணலாம்னு சொல்றப்போ அப்படி டைம் ஆயிடுச்சு. நான் கவலைப்படுத்துறேன், நான் மறக்க மாட்டேன். சரி ஓகே, நான் கவலைப்படுத்துறேன். சரி அப்புறம் என்ன, ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்திருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன். ஓகே ஓகே, பாய். முடிங்க அதமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருடலே தமம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. அதனால நன்றி. யாரும் எதுவும் கோச்சிக்காம நல்லா சொன்னாலும் மதிச்சு கலந்துங்க. நன்றி. நன்றி சாமி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா, நன்றி சரவண ஐயா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.